சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் இந்த காலை பொழுதிலும் கூட நல்ல ஓய்வு நாளை கொடுத்த தேவனை நாம் துதிக்க ஸ்தோத்தரிக்க கூடி வந்திருக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே நாம் பார்க்கிறோம், ஆலயங்கள் மிக நெரிசலான ஒரு சூழ்நிலை, கடுமையான போராட்டத்தின் மத்தியில் நடத்த வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு நல்ல இசையோடு ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, ஸ்தோத்தரிக்கும்படி அவர் கொடுத்திருக்கிற கிருபைகளை நினைத்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், நீங்களும் நானும் துதிக்கிறதை கேட்டு இந்த இடத்துல வந்து வாசம் செய்து அநேகம் பேருக்கு அநேக விடுதலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதை நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலும் கூட அந்த தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கும்படியாக வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிற தேவனை நோக்கி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனை நோக்கி, சர்வ சிருஷ்டிகளையும் காக்கின்ற தேவனை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. வாரந்தோறும் சில நேரங்களிலே கடைசி நேரம் வரைக்கும் போராட்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஆராதனைக்குள்ளே நுழைந்த உடனே ஒரு அளவில்லாத சந்தோஷங்கள் கர்த்தர் கொடுக்கிறதை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. இந்த சந்தோஷத்தை தருகிற தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மீண்டும் வருவேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்கிறதன்படி ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லா நாச மோச தீவினைகளுக்கு விலக்கி கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை, என் பிள்ளைகளை, எங்களுடைய ஊழியங்களை, இந்த நாளில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, ஆராதிக்கிற குடும்பங்களை நீர் பாதுகாத்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீரே உன்னதராக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நீரே உயர்ந்தவராக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே சகலத்தையும் நேர்த்தியாய் அதனதன் காலத்தில் செய்து கொண்டிருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆலயத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஊழியத்தில் ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற நல்ல பணியாளர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை அநேக ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நல்ல பாடல் வேலைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். செய்தியின் வேலைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீத பகுதிக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறீரே, அதற்காய் கூட உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பிதா என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடினால் எல்லாவற்றையும் அந்த பரிசுத்தரும் உன்னதமான தேவனிடத்தில் கேட்கும்போது நிறைவாய் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். லீலி புஷ்பமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக இப்பொழுதும் கூட நீர் இறங்கி வரப்போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை
செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தெய்வமே, ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லமையுள்ள எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை நோக்கி துதிக்கவும், உமக்கு காத்திருக்கவும், நீங்க தந்திருக்கிற கிருபைகளுக்காக, நீங்க தந்திருக்கிற இரக்கங்களுக்காக, நீங்க தந்திருக்கிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி காத்திருக்கும் போது உம்முடைய அளவில்லாத கிருபை எங்கள் ஆராதனையிலே, எங்கள் சபையிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளோடும், தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற குடும்பங்களோடும் செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும், தியானிக்கிற சங்கீத பகுதியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள், அறிவிப்புகள் எல்லாம் ஜெப குறிப்புகளாய் உம்முடைய சமூகத்திலே இருக்கட்டும். அடிமைக்கு நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை எழுதி வைத்து பேசாமல் திட்டமும் தெளிவுமாய், ஓ மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதன்படி அநேகருக்கு பிழைப்பூட்டுகிற, ஞானத்தை கொடுக்கிற, தெளிவை கொடுக்கிற வார்த்தையாய் நீர் மாற்றப் போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைபட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக இடங்களுக்கு இது கடந்து போகிறதற்காய் மறுபடியும் மறுபடியும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும். எங்கள் துதி வழிகளை, நன்றி வழிகளை, தோத்திர வழிகளை ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த காலை பொழுதிலும் கூட எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் கிருபைகளை பெற்றவர்களாய் ஆலயத்திலே அமர்ந்திருக்கவும், அவரை துதியை சொல்லுவதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் புதிய நாளிலே கொடுத்திருக்கிறார். புதிய வாரத்தின் நாட்களுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் எதனால் கிடைக்கிறது என்றால், கர்த்தரை நம்பி நாம் ஜீவிக்கிறபடினால் கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறக்கும்படி தேவன் கிருபை செய்கிறார். வேதத்தில் நாம் அதிகமாய் கேட்டிருக்கிற ஒரு வசனம் உண்டு, அழகான வசனம். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப பாடல் வழியா தெரியப்படுத்த போறோம். அவர் நடத்தி வந்திருக்கிற தேவன் இன்னும் நடத்துவாருங்கிற நம்பிக்கையோடு. பழைய பாட்டு, சல்வேஷன் ஆஃப் இந்தியானாலே ஒரு மீடியமான சாங், பழைய பாடல்கள் தான் வரும். என் தம்பிமார்கள் வரும்போது, சகோதரர்கள் வரும்போது சில நேரம் புதிய பாட்டு கேட்கும். கர்த்தர் நல்லவர், எப்படி ஆனாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த நாளில் எல்லாம் எடுத்துக்கங்க. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்துடும். பாருங்க, எக்காலம் ஊதுறதை போல ஊதிட்டாரு. எக்காலம் ஊதுனாலே ஒரு வருகை, விடுதலை, சந்தோஷம், சமாதானம். கைகளை தட்டி பாடுவோம், எடுத்துங்க. Thank you Lord. Yes Lord Jesus. எடுத்துங்க ஐயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இன்னொரு முறை, கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள்
தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் அரமணின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் அரமணின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். Yes, Lord. நல்ல பாட்டு, பழைய பாட்டு, நிறைய கருத்து மிக்க ஒரு ஆழமான சத்தியத்தை உடைய ஒரு அழகான பாட்டு. ஜீவதேவன் பின் சென்று இருக்கிறனால எவ்வளோ பேர் பிரயோஜனம் அடைந்திருக்கிறாங்கன்னு தெரியும் நமக்கெல்லாம். பாடுவோமா? சேர்ந்து பாடுங்க சகோதரோட சேர்ந்து. ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். தேங்க்யூ. வாசிங்க, நல்லா வாசிங்க. கர்த்தரை ஆராதிக்கும் போது அப்படி பயமில்லாம பாடணும். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், அவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். Thank you, Lord. உண்மை வழி நடக்கின்ற பக்தர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நல்ல ஸ்டான்ஸாக்கள் நிறைய இருக்குதுல, பாடுங்க, எடுத்துங்க, உங்களுக்கு சௌரியமா எடுத்துங்க. Thank you, Lord. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க சிஸ்டர், பிரதர், பாடுங்க. ஆமென். ஆமென். வழி நடந்திடும் ஒத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் ஒத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். இன்னொரு முறை, கண்கள் அவர் மீது வைத்திடுவார், ஆமென், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், அவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஓ, கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆமென். Thank you, Lord. கூட உற்சாகம் பாருங்க, பாடுங்க. நல்ல வரிகள், அருமையான பாடல். கர்த்தரை நம்பி நிக்கிறதுனாலதான் இந்த ஊழியம் நிக்குது.
ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடத்திலே உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். ஓஹோ, இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் அரமணின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆகா, கைவிடா காத்திடும் அரமணின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மை கேட்ட ஓஹோ, இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். முற்றிலுமாய் நம்மை விட்டு கொடுத்து பாடுங்க. இன்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மறுமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மறுமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். ஆமென். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. கைவிடாமல் காத்திருக்கிற பரமனை நாம பற்றி கொள்ளும் போது கவலை கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடுமா. ஏன் அப்படின்னா, அவர் நம்ம கூப்பிடும்போது, நம்ம நம்பும்போது விடுதலை நாயகனாக வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல பழைய பாட்டு தான் இதுவும், ஃபாதரோட பாட்டு. இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்கள்லாம் நாங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக பாடுவோம். இப்போ எனக்கே ஒரு சில ஸ்டாண்ட்ஸாக மறந்து போச்சு. ஆனாலும் நம் சபையோடு சேர்ந்து பாடும்போது வந்துடும். ஏன்னா தொடங்கினா போதும். சில பேர்லாம் முடிச்சிருவீங்கள்ல, அது மாதிரி தொடங்கினா நம்ம என்ன செஞ்சிடலாம், கர்த்தர் நம்மை முடிக்க வைப்பார். சில காரியங்களை நம்ம தொடங்காமல் இருக்கனால தான் முடிக்க மாட்டோம். காற்றை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், அறுக்க மாட்டான். மழையை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். அது எப்படி சொல்லுவீங்கள்ல, அது மாதிரி நம்ம எதை கவனிக்கிறோமோ அதை கவனிச்சா, சரியாக கவனிச்சா சரியாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. இந்த காலை வேளையில் உற்சாகமாக நல்ல சந்தோஷமாக கைகளை தட்டி இசை நல்லா கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல கையை தட்டுங்க உற்சாகமாக. நல்லா இந்த காலை வேளையில் நம்முடைய உடம்புலேருந்து பாடியிலேருந்து கொஞ்சம் அசை உண்டாகணும். அசை உண்டாகும் போது தான் எல்லா நரம்புகளும் நல்லா சீராக இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். எனக்கெல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு பக்கம் கண்ணில் ஒழுகும், காதில் ஒழுகும். எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவை அவருடைய பிரசன்னம் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. Thank you Lord. எடுத்துங்க. ஓ, ஆமென். ஸ்தோத்திரம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். எல்லாரும் சொல்லுமா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்.
பாருங்களேன், எனக்குள்ள இருக்கிறது அவர் தாங்க, நானும் பாடுவேங்கன்னு சொல்லி பாருங்களேன். ஆமென். எடுத்துங்க. ஓ நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஓடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஓடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன், ஆமென், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஆமென். இவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். இந்த கால வேளையில, இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற நாள், முழுமையா கர்த்தருக்கு கொடுக்கிற நாள். நீங்க அதை இருதயத்துல கொண்டு வந்தாதான், அப்படியே எங்கேயும் உட்காந்துக்கிட்டு வெளியில இருக்கிறதையும் உள்ள இருக்கிறதையும் அங்க போறது இங்க போறதை பத்தி யோசிச்சுட்டு தான் ஒண்ணும் பண்ண முடியாது. பாடுவான் கைகளை தட்டி. ஓ thank you. Yes. அவன் தேடி ஓடி வந்தார், என்னை சேர்த்து அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை சேர்த்து அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். முழு மனிதனாக மாற்றினார், முழு மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அடுத்து பாட போறது ரொம்ப முக்கியமான ஸ்டான்ஸா, எல்லாருக்கும் தெரியும். பாடுவோமா? Hallelujah. Thank you, Lord. உங்களுடைய பிரசாதத்தை பாருங்க. Hallelujah. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, ஓ சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஆமென். Thank you, Lord.
செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெபிப்பேன், எக்காலம் ஊதி ஜெபிப்பேன், விடுதலை நாயகன் ஓ வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் ஹல்லேலூயா வெற்றியை தருகிறார், இயேசுவே எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் நமக்குள்ள இருந்தா எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? அதை அனுபவிச்சாதான் கிடைக்கும். நீங்கள் எங்கெங்கேயோ உங்கள் எண்ணங்களும் சிந்தைகளும் இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம அவருக்குள்ளே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதே போல் ஆனந்தமும் வராது. ஆனால் நான் சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறவர், எனக்குள்ளே இருக்கிறதுனால என்ன ஆனந்தம் எனக்குன்னு சொல்லி எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ நாசங்கள், எத்தனையோ மோசங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறத நினச்சி, வெற்றியை தந்திருக்கிறத நினச்சி, கர்த்தரை நம்பி ஜீவித்த நீங்கள் இப்போ ஒரு காரியம் செய்யணும், நன்றி செலுத்த போகிறோம். இன்னும் 2-3 நாட்களில் மாதத்தை என்ன செய்ய போகிறோம், நிறைவு செய்ய போகிறோம். இந்த ஜூலை மாதத்துடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா தீ விபத்துக்கள், மலை விபத்துக்கள், வாகன நெரிசல் விபத்துக்கள், சொல்லப்போனால் விபத்துக்கள் இல்லாத ஒரு நாளை நம்ம தமிழகத்தில் விரல் விட்டு தான் எண்ண வேண்டும். ஏன் இந்தியா முழுவதுமே விரல் விட்டு தான் எண்ண வேண்டும், உலகம் முழுவதுமே விரல் விட்டு தான் எண்ண வேண்டும். ஆகையினால எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்மை இந்த ஆலயத்தில், இந்த ஊழியத்தில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கிறார்னா எவ்வளோ பெரிய கிருபை. தொடர்ந்து நாங்கள்லாம் பாடிட்டு தான் இருக்கிறோம். ஒருவேளை குரல் போகுது, ஒருவேளை சரிதம் பலகீனமாகுது, ஆனால் ஆவியில் நம்ம என்ன செய்யணும், பலன் கொள்ளணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, புது பாட்டு, ஆத்துமாவே நன்றி சொல்லு. என்ன செய்யக்கூடாது, பாடுமா, எடுத்துங்க, பாடுங்க. முழு உள்ளத்தோட சொல்லணும், முழு பலத்தோட பாடணும். முடிச்சிருவான், பாடுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாம் உற்சாகமாய். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அதனால ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆமென். ஒரு அழகான பாட்டு, அழகான வரி. பாடுங்களேன். நாங்க தான் பாடிக்கிட்டே இருக்கோம்ல, எல்லாரும் சேர்த்து பாடுங்க. தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பாடுங்க. வீட்டில் யார் இருக்காங்க இல்லையெல்லாம் பார்க்காதீங்க, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஆமென். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். Thank you. Oh. Oh. Thank you. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் இருந்து காத்தாரே, ஜீவனை மீட்டாரே. இன்னொரு முறை பாடுங்கய்யா. படுகுழியில் இருந்து காத்தாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை
நாளும் மறவாதே. இத்தனை நாள் 26 நாட்கள் கிட்ட முடிச்சிட்டோம். பாடுங்களேன் சேர்ந்து. ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். Thank you Lord. இவ்வளவு அழகான ஒரு இசை, இவ்வளவு அழகான ஒரு பாடல். கேட்பதற்கு மட்டும் நீங்க வரல, கூட சேர்ந்து பாடுவதற்குமே வந்திருக்கிறீங்க. பாடுங்க. Thank you. இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். சொல்லுங்க. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். அதனால கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசுவே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அருமையான வரி பாருங்க. அடுத்து இளமை கழுகு போல அத்தனை வயசானாலும் அப்படியே உங்களை நடத்த போறாருன்னா நீங்க கேட்கணும்ல, கேட்டாதான் நடத்துவாரு. பாடுவோமா? Thank you Lord. புதிதாக்கி மகிழுகின்றார். எல்லாரும். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழுகின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நீங்க ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதற்கு, கர்த்தரை துதிக்கிறதற்கு, அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறதுக்கு மட்டும் மறந்து போகவே போகாதீங்க. ஏன்னா அவர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற காரியம் பெருசாக நீங்கள் 10 லட்சத்தை கொடுத்துருவீங்க, 5 லட்சத்தை கொடுத்துருவீங்கலாம் இல்லை. ஏன்னா அந்த லட்சங்களை உருவாக்குவதற்கு ஞானம் கொடுத்ததே ஞானத்தின் ஆரம்பமாகிய கிறிஸ்து. ஆனால் ஒரே ஒரு காரியம், என் பிள்ளை நான் செய்ததெல்லாம் நினச்சி நன்றி சொல்கிறானா. நம்ம சொல்லுவல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வச்சேன் பிரதர், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பயலுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் பிரதர், நன்றி இல்லாமல் போயிட்டானே பிரதர், நன்றி இல்லாமல் போயிட்டாலே பிரதர்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி என் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு காரியம், நன்றி மட்டும்தான். கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அப்படி சொல்லுங்க பாப்பா, எல்லா பேரும் இந்த ஒரு வரி மட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கூட உம்முடைய ஆலயத்தை கொடுத்ததை நான் மறக்க மாட்டேன். உம்முடைய சமூகத்தில் எங்களை உயர்த்தி வைத்ததை மறக்க மாட்டேன். பாடுவதற்கு நீங்கள் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளையும் மறக்க மாட்டோம். இத்தனை நாட்கள் நீங்கள் நடத்தி வந்த கிருபைகளை மறக்க மாட்டோம். தொடர்ந்து உம்முடைய ஆராதனையிலே உம்முடைய பலனை எங்களுக்கு கொடுத்து தொடர்ந்து நீங்கள் நடத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த நாளிலும் கூட ஆராதனைக்கிலே கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே, வரவேற்பதிலே, தோத்திரங்களை செலுத்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாவரும் எழுந்து நின்று இந்த நாளுக்குரிய சங்கீதம் 27வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, முறைமை அல்ல. நம்முடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நெறிமுறைகளை இந்த வேதம் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறது. ஏன்னா வேதத்தை விட ஒரு சிறந்த பயிற்சி அளிக்கிற ஒரு கல்விக்கூடம் என்றால் எனக்கு என்னுடைய வாழ்வில் வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. இந்த வேதத்தை படிச்சுட்டாலே அதில் எல்லாமே இருக்குது. அதனால தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க, ஆன்லைனில் கேட்குறவங்க சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு அப்படியே பேசாமல் விட்டுறாமல் சொல்லக்கூடிய வசனங்களை, இங்கிருந்து நாங்கள் போடக்கூடிய வசனங்களை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு திரும்ப திரும்ப தியானியுங்கள். அது உங்களோடு பேசும். வாசிக்கலாம். சங்கீதம் 27. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 27. சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்தி வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வியான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்பதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். அவருடைய வாஞ்சைகளும் அவருடைய ஜெப விண்ணப்பங்களும் என்று இந்த சங்கீதத்தை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் சொல்லிவிட்டு முடிக்கும்போது அந்த கடைசி வசனத்தில் எனக்கு ஒரு அழகான காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நான் அதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு தேவையான காரியம். ஏன்னா இன்னைக்கு இதுதான் ரொம்ப குறைவாக இருக்குது. கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எதுக்கோ காத்திருந்தா நம்முடைய இருதயம் கெட்டு போகும். இன்னைக்கு நிறைய இருதயங்கள் கெட்டு போச்சு. இருதயத்திலிருந்து தான் எல்லாமே புறப்படுகிறது. ஆனால் அந்த இருதயத்தை எதற்கு காத்திருக்க முடியல? கர்த்தருக்கு காத்திருக்க முடியல. சரி, வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயம் ஸ்திரப்படும். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில்
எந்தெந்த சூழ்நிலையில் நான் வழி விலகி போயிருப்பேன், வழுவி போயிருப்பேன், சில காரியங்களில் ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கும்போது நான் சோர்ந்து போயிருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு, இல்லை நான் இன்றைக்கு கூட கர்த்தருக்கு காத்திருக்கும்போது, திடமனதாய் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது அவர் என் இருதயத்தை சிறப்படுத்துவார்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய இருதயம் சிறப்படும். உங்களை கர்த்தர் நிச்சயமாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு பாடுறதும்படி நாம் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். உண்மையாகவே இருதயம் இச்சிக்கிற காரியத்தை தான் வாய் என்ன செய்யுது, பேசுது. இருதயம் இச்சிக்கிறதுனால தான் கண் என்ன செய்யுது, பார்க்குது. இருதயம் செயல்படுத்துகிறதுனால தான், இருதயம் செயல்படுறதுனால தான் நான் இப்படி கையை காலெல்லாம் என்ன செய்ய முடியுது, ஆட்ட முடியுது. ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, அது எங்கிருந்து தான் தொடங்குது, இருதயம். ஏன்னா இப்படி நெஞ்சு மேலே கை வச்சு தான், என்ன தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு பாரு, இருக்கா இல்லையான்னு, இல்லை இல்லை இல்லைன்னா அடிக்குது, இல்லை அப்போ டப்புன்னு அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த இருதயம் ஸ்திரப்படணும். அந்த இருதயம் எதற்காக காத்திருக்கணும், அந்த இருதயம் எதில் திடமாக இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறதுல திடப்பட வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல ஸ்திரப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய இருதயங்கள் எதுக்கோ காத்திருந்து எதையோ நம்பி சோர்ந்து போன பிறகு கர்த்தர்கிட்ட வந்திருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருக்கே காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அது மாதிரி இனி நீங்கள் நான் கர்த்தருக்கே காத்திருப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் இருதயத்தையும் திறப்படுத்தி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்த மனுஷகுமாரன் தாவீது கர்த்தரோடு பொருத்தனை பண்ணி கொண்ட இந்த வார்த்தையின்படி தாவீதை ஆசீர்வதித்தார் என்றால், அவரை பரிசுத்தப்படுத்தினார் என்றால், அவனுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுத்தார் என்றால் உங்களுக்கும் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த கால வேளையிலே நல்ல சங்கீதத்திற்காய் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயம் எதையதையோ நாடி எதையதையோ தேடி பொல்லாங்கானவைகளை இச்சித்து கர்த்தருக்கு காத்திருக்காமல் தூரம் போகிறதை நீர் அறிந்தவராக தெரிந்தவராக சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை திரும்பவும் பேசினீர். இப்பொழுதே கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்று சொல்லி, என்னுடைய இருதயமும் திறப்பட வேண்டும் என்று சொல்லி, நானும் திடப்படுத்தி கர்த்தருக்குள் காத்திருப்பேன் என்று சொல்லி, உம்மேல் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கிறதுன்படி உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தப்படும் போது ஒவ்வொரு இருதயங்களும் ஸ்திரப்பட்டு சீர்பட்டு குடும்பத்திற்கு வர வேண்டிய எல்லா இகவர நன்மைகளும் வர நீங்கள் கிருபை செய்யுங்க. இம்மட்டுமாக எங்கள் ஆராதனையோடு தொடர்ந்து கூட இருக்கிறீங்க. இன்னும் எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து நம்ம கொஞ்ச நேரம் திரும்பவும் எழும்பி நின்று, இன்னையா சர்ச்சுக்கு வந்தாலே காலையிலே எழும்ப உட்கார. அதுலேயும் சில பேர்லாம் என்கிட்ட போகும்போது என் தம்பிமார்களே என்கிட்ட சொல்கிற காரியம் உண்டு. அதில் இந்த சர்ச்சுக்கு போனால் ஆத்தடி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதுதான் ஒரு நல்ல ஆராதனை. சபையில் பொறுத்தளவுக்கு நல்ல எழும்ப சொல்கிற நேரம் எழும்பணும், உட்கார சொல்கிற நேரம் உட்காரணும். எங்கள் சபையில் சில பேர் உண்டு, எந்திலும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணணும்னா அவர் இஷ்டத்துக்கு உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணுவாங்க. சரி, போகட்டும். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து ஆண்டுடைய ஆராதனைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற ஊழியம் என்பதை அறிந்து அநேகம் பேர் இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள், அநேகம் பேர் இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிறீர்கள், அநேகம் பேர் இந்த ஊழியத்திற்காய் ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்க்குற, நீங்கள் தாங்குகிற, நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஊழியங்களை குறித்து உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அறிமுகம் செய்து வைக்கணும் அப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்தில் பல தேவைகள் உண்டு. 45 பெண் பிள்ளைகள், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்ஜினியரிங் மருத்துவம் வரை படிக்கின்ற மாணவிகள் எங்களிடத்தில் உண்டு. அதனால் அதிக தேவைகள் உண்டு. ஒவ்வொரு தேவைகளையும் நான் பட்டியலிட்டு சொன்னால், இதுக்கு தான் இந்த ஊழியமே பண்ணுறாரு போலங்கிற மாதிரி போயிடும். அதனால் ஒருவேளை வாஞ்சை இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா, நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியில் இருக்கிறவங்க 9360383940 அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க, நம்ம பேசுவோம். ஏற்கனவே இந்த மாதத்தினுடைய கடைசிக்குள்ளே எல்லா பிள்ளைங்களுக்குமே ஃபீஸ் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் அதை வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, தொலைக்காட்சியில் கூட பல இடத்துல பல ஊழியங்களிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் மாதம் முடிய போகிறது, இன்னும் சில பிள்ளைகளுக்கான தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. அதனாலே நீங்கள் இதற்காக அதிகமாக பிள்ளைகளுடைய கல்வி கட்டணத்துக்காக ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆராதனைகள் ஜாய் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமை காலையிலே வந்துடுது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அது திங்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் 11 மணியிலிருந்து 12 மணி வரை
வாரத்தின் எல்லா நாட்களும் வருகிறது. அதே போல் மாலை 7:30 மணியிலிருந்து 8 மணி வரை வருகிறது. அதே போல் மகிமை தொலைக்காட்சியில் இரவு 9:30. ஏன்னா சில பேர் கேட்டாங்க, இரவில் உங்கள் செய்தி வந்தால் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வந்த நேரங்களில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பழைய பாட்டெல்லாம் பாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் அதற்கான ஸ்பான்சர்ஸ் வரல. ஆனாலும் நமக்கு கர்த்தர் நடத்துவாருங்கிற நம்பிக்கையோடு நம்ம போட்டுட்ருக்கோம். இரவு 9:30 மணிலேருந்து 10 மணி வரை வந்துட்டுருக்கு. அதே போல் தமிழன் தொலைக்காட்சியில் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 8 மணிக்கு வழக்கமாக ஆரம்ப நாட்கள்லேருந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் நாம் 1,15,000 ரூபாய் நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஃபினான்ஷியல் இல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. இதுக்கு சில பேர் பொருத்தனையோடு சின்ன சின்ன காணிக்கைகள் வைக்கிறீங்க, ஆனாலும் அதிகமான தேவை உண்டு. எத்தனையோ ஊழியங்களில் உங்களுடைய பிறந்தநாள், திருமண நாள் காணிக்கைகளை வைக்கிறீங்க, நாங்களே பார்க்குறோம். இந்த நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும்போது செய்ய தகுந்த இந்த ஊழியத்திற்கு ஏழைக்கு இறங்குறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்கிறபடி இந்த ஏழை பிள்ளைகளுக்காக ஒரு வயாமீடியாவாக இருக்கிற இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்கு நீங்களும் கூட உங்கள் அன்பான காணிக்கைகளாலே தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தர் ஏவினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை செக் டிடியாக கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக கொடுக்கலாம். சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிறதான பேரில் கொடுக்கலாம். இல்லை விவரம் வேணும்னா நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். சபையில் பொறுத்தளவுக்கு நான் அதிகமாக காணிக்கை எடுக்கிறதில்ல. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் சில நேரம் கேட்பாங்க, என்ன தான் நாங்கள் கொடுத்தாலும் கொடுக்குறதை ஏற்றுக்கொள்ளணும்னு. அதனால் சில வாரங்களில் எடுக்கிறது உண்டு. ஏன்னா நம்மிடத்தில் இருக்கிற மக்கள் குறைவுள்ளவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இன்னும் கொஞ்சம் போன கஷ்டப்படுற விதவை பெண்கள் அதிகமாக நம்முடைய சபையில் இருக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் இந்த சபைக்காக தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஊழியத்திலிருந்து 4வது சனிக்கிழமை ஒரு அழகான உபவாச கூட்டம் தேசத்தின் எழுப்புதலுக்காக தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் அநேக மாவட்டங்களிலிருந்து அநேக குடும்பங்கள் விடுதலை பெற்று போகிறாங்க. இந்த இவ்வளவு பெரிய ஊழியங்களையும் சில நேரம் நாங்கள் ஒழுங்கான முறையில் நடத்துவதற்கே கர்த்தர் இங்கிருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர் கிரியை செய்கிறதுனால அநேக ஜனங்கள் கொடுக்கின்ற சாட்சிகள், அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கைகள் தான். ஒருவேளை அதை டிவியில் நாங்கள் போட முடியாமல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சில நேரங்களில் நிற்க கூட முடியாமல் கிட்ட ஆடிக்கிட்டு நிற்போம். அதனால் டெக்னிக்கல் இஷ்யூ நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் நேரடியாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நீங்களும் விடுதலை பெற்று போக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் முன்னாடி வந்தால் நாங்கள் தங்கலாமா, உங்கள் இடம் எப்படியா அப்படின்னு கேட்பீங்க. கடவுள் கொடுத்துருக்கிறார், ஓரளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன இடமா இருந்தாலும் வருகிறவர்களை மிகுந்த பாதுகாப்போடு தங்க வைப்பதற்கு நல்ல அழகான இடத்தை, இயற்கை சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிற இடத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் பேசுங்க, ஜெபிங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை கொடுக்கும்போது இந்த கூடுகையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளிலே நாம் பார்வையற்றோர்கள் மற்றும் இதர மாற்றுத்திறனாளிகள், விதவைகளுக்கு 60 குடும்பங்களுக்கு மாதம் 10 கிலோ அரிசி, மளிகை பொருள் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாருக்கும் தெரியும், இதை குறித்து நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு சின்ன சம்பவம், சின்ன காரியம் என்னென்னா, அதிகம் பேர் உற்சாகமாய் வாக்கு பண்ணினவங்க இப்போ மறந்துட்டாங்களா, கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லையான்னு தெரியல. நான் ஒரு விவரம் எனக்கு அந்த ஃபோனில் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிப்பதற்கோ இல்லது புதிய நபர்களை நான் தேடுவதற்கோ, ஏன்னா ஊழியத்தில் இது இடையூறாக இருக்கக்கூடாது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அந்த திட்டத்தை நம்ம நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் தேவை உள்ள மக்கள். தேவை உள்ளவங்களுக்கு தான் நம்ம உதவியே செய்வோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படிப்பட்ட மக்கள் வாங்கிட்டு போகிறாங்கன்னு. அவங்களுக்கு ஆட்டோ முதல் கொண்டு நாங்கள் ஒழுங்கு செய்து தான் அவர்களை அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் நிப்பாட்ட முடியாது. அதனால் இதற்காக ஜெபிக்க முடிந்தவர்கள் சரியான நேரங்களிலே, சரியான சூழ்நிலையிலே அந்த 10 அல்லது 15 தேதிக்குள்ளாக உங்கள் காணிக்கைகளை அனுப்பி உதவி செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எங்கள் மாணவிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், என்னுடைய உடல் நலங்களுக்காக ஜெபியுங்கள், சபையின் பணியாளர்களுக்காக ஜெபியுங்கள். இன்னும் நம்முடைய இதர நிகழ்ச்சிகள், வெளியூரில் கலந்து கொள்ளக்கூடிய கன்வென்ஷன் செய்திகளை இங்கே கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, சால்வேஷன் ஆஃப் இந்தியா யூடியூப் சேனல், மதுரை என்ற தலைப்பில் யூடியூப் சேனல் இருக்குது. போய் முதல்ல விசிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்லவே மாட்டேன். முதல்ல விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய சகோதரர்கள் எப்படி வாசிக்கிறாங்க, நான் எப்படி ஒழுங்காக செய்தி கொடுக்குறேன்னா அது உங்களுக்கு பிடிக்குதா, எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு கர்த்தர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இவ்வளோலாம் சொல்லிட்டோம். ஊழியங்கள் தொடர்ந்து இருக்கிறதா அப்படின்னா வெளி ஊழியங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால் ஊழியத்திற்காக யார் அழைத்தாலும் வருவதற்கு நான் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறேன். எவ்வளோ கொடுக்கணும், நிறைய கொடுக்கணுமா, பெரிய ஊழியமா அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த உலகத்தில்
இந்த உலகத்தை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர், ஒரே வார்த்தையிலே ஜலத்தையும் பூமியும் ரெண்டாக பிரித்தவர், அவர் ஒருவர் தான் பெரியவர். அவருக்கு முன்னாடி வேறு எதுவுமே பெருசு கிடையாது. அதனால் நீங்கள் வச்சிருக்கிறது என்ன, உங்கள் சூழ்நிலை என்ன, உங்கள் சபை என்ன, உங்களுடைய ஆத்துமாக்கள் என்ன, எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையினால பேசுங்க, நம்ம ஜெபிப்போம், ஊழியங்களுக்கு அழையுங்க. நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன காணிக்கைகள் கூட தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகையினால சொன்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த நேரம் வேணாலும் கீழே போடுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சபை மக்களும் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போ கூட மாதத்தினுடைய இறுதிக்கு நாம் வந்துட்டோம். அதனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆராதித்து அவருடைய பாதத்தில் கிட்டி சேர போகிறோம். ஏன்னா அவருடைய பாதம்தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் நமக்கு நிம்மதியை தரும், நமக்கு சமாதானத்தை தரும், சந்தோஷத்தை தரும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு 47 வயசு ஆயிடுச்சு. இந்த வயதில் எந்த அளவுக்கு நான் சுத்த முடியுமோ வெளியூர்களிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பார்த்தா எதுலேயுமே ஆறுதல் கிடையாது. கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதும் அவரை ஆராதிப்பதும் மட்டும்தான் எனக்கு ஆறுதலான காரியமாக இருக்கிறது. ஆகையினால அதை உணர்ந்தவர்களாய் இப்போ கூட இந்த 7 மாதத்தை நடத்தி இருக்கிற கர்த்தர் வரப்போகிற 8வது மாதத்தை நடத்தணும்னா வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஆண்டுடைய பாதத்தை நாம் நம்பி வரப்போகிறோம். எழும்பி நின்று எல்லாரும் சேர்ந்து அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போமா? நல்லா இருக்கும் பாருங்களேன். ஆராதனை என்பது மைண்டை அப்படி ஃப்ரீயாக வச்சுட்டு எந்த ஒரு கடினமான காரியத்தையும் உள்ளே எடுத்துக்கிடாமல் நீங்கள் அப்படி சாதாரணமாக இறக்கி வச்சிங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும். அவர் உங்கள்கிட்ட பேசுவார். அவர் அப்படியே மெல்லிய சத்தமாக அவங்களோட பேசுவார். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுக்கணும். எவ்வளோ காரியங்களுங்க இந்த மாதத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ காரியங்கள். பெரிய ட்ரெயின் விபத்துகள் கேள்விப்பட்டோம், பெரிய ஃப்ளைட்டுகள் கேள்விப்பட்டோம், குண்டு மலைகள் சத்தங்கள் கேட்டுட்ருக்கிறோம், ஜாதி சண்டைகள், மத சண்டைகள், இனச்சண்டைகள். இன்னும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல சாப்பிட போகணுன்னா கூட இன்னைக்கு நமக்கு ஒரு நிம்மதி இருக்குமானா இல்லை. ஆனால் கர்த்தருடைய பாதத்தை நம்புகிறவங்களுக்கு நிம்மதி இருக்குது. அது உண்மை. அதை நீங்கள் அபியாசப்படணும்னா இப்போயாவது எங்களோட சேர்ந்து திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. எத்தனையோ முறை பாடுற பாட்டு தான். நானும் என் தம்பியும் பாடியிருக்கோம். இப்போ நானும் எங்கள் அண்ணனும் பாட போகிறோம். இப்படி பல பேர் பல இடத்துல இது பாடுற பாட்டு தான். புதுசாலாம் டெய்லி பாடிட முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படி மாறாதோ அதே மாதிரி அவருடைய வசனங்களும் அவருடைய பாடல்களும் மாறாது. அதுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு பற்ற வேலை செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கே போனாலும் அந்த பற்ற தொழிலை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதியான்னு சொல்லுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மட்டும் எங்கே போனாலும் அதே இயேசு தானே. அதனால் எங்கே போனாலும் அவர் பாதத்தில் நீங்கள் கை நீட்டும் போது, அப்படியே உங்கள் இருதயத்தை ஒடுக்கும் போது, அப்படியே நீங்கள் கூப்பிடும் போது அவர் வந்து அழகாக அவங்கள நடத்துவார். அப்படியே சேர்ந்து பாடுமா? ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பில்லைங்க, எல்லாம் எழும்பில்லைங்க. யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, யாருக்கும் போராட்டம் இல்லாமல் இல்லை, யாருக்கும் தேவையில்லாமல் இல்லை. அவருடைய பாதத்தில் சரண்டர் பண்ணும்போது விசுவாசத்தோடு நீங்கள் அர்ப்பணிச்சு இத்தனை வாரம், இத்தனை மாதம், இத்தனை நாட்கள் நடத்திட்டீங்க. ஆண்டவரே இப்போ என்ன நடத்துங்க. இப்போ நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். இந்த 2 கண்ணு தெரியாதவர் நடத்துறதுனால இல்லை, நான் முகமுகமாய் உண்மை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்காகவே நான் இந்த ஆராதனையை பார்ப்பேன், உங்களுக்காகவே சேர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், மோசஸை விசுவாசிக்காதீங்க யாருமே. மோசஸோட இருக்கிற தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் என் சபை மக்களுக்கு அதிகமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், என் மேலே விசுவாசம் வைக்காதீங்க, எனக்கு நன்றியாக இருக்காதீங்க, அது பிரயோஜனமே கிடையாது. சில நேரம் நான் கூப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் வரலைன்னா நான் கூட உங்ககிட்ட கோவப்பட்டுடலாம். ஆனால் ஒருத்தர் இருக்காரு, உங்கள் மேலே கோவமே படாதவர், உங்கள் மேலே எரிச்சலே அடையாதவர். நீங்கள் அவர் பாதத்தை தேடும் போதெல்லாம் என் மகனே, என் மகளே என்று உங்களை அழைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பாப்மா, அவர் நோக்கி எப்படி பாப்மா வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாம் சேர்ந்து பாடுங்க. பாடுங்கய்யா. நல்ல ஒரு பாட்டு, பழைய பாட்டு. உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நீங்கள் பாடும்போது இதில் சொல்கிற ஒரு வரி கூட வீணாக போகாது. ஏன்னா நாங்களாம் அனுபவிக்கிறோம் பிரதர், நாங்களாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் சிஸ்டர். அப்படியே பாடுங்க. வீட்டில் உள்ள காரியங்களை வீட்டிலே விட்டுருங்க. சபைக்குள்ளே வந்தாச்சுன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வெளியே போனோடனே வந்துருமேன்னு நினைக்கிறீங்கன்னா வந்துடும். இல்லை இல்லை வராது, கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லி பாடுங்க, வரும். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்புங்க, பாடுங்க. ஸ்தோத்திரம். திருப்பாதம் நம்பி வந்தே, எடுத்துங்க. கிருபை நீரை இயேசுவே. மாதத்தின் கடைசியில பாடிட்டு வாங்க. பாதம் நம்பி வந்தேன். ஆமென்.
கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இத்தனை நாள் வரைக்கும் அவருடைய அன்பை கண்டடைந்திருப்பீங்க. ஒருவேளை அப்பப்ப தூரம் போயிருப்பீங்க. சொல்லுங்க, இல்ல 7 மாசம் வரைக்கும் நடத்துறத நான் நினைப்பேன், அவர் என்னை 8வது மாசத்துல நடத்துவார்னு சொல்லி பாடுங்களேன். இளைப்பாறுதல் தரும் தேவாம் அழைத்தோரை தேற்றிடுமே. ஒப்புக்கொடுங்க. இளைப்பாறுதல் தரும் தேவாம் அழைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம். கைகளை உயர்த்தி சிலுவை நோக்கி பாருங்க. எங்கு தங்கிடுவே. வானத்தை பூமியை படைத்தவர் சிலுவையில ரத்தம் சிந்தின இயேசுவை நோக்கி பாருங்க. நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அவர் சமூகம் எத்தனை இன்பமும் எத்தனை ஏற்றதுமாய் இருக்கிறது என்று ஒரு பக்தன் சொன்னான் இல்லையா? அது எப்படி சொன்னான்? அவன் வந்து ருசிச்சான், அவன் வந்து அவருடைய பாதத்துல கிட்டி சேர்ந்தான். நீங்களும் சொல்லுங்க, எந்த நேரத்திலும். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் என்னை நோக்கி கூப்பிடு எந்த துன்ப நேரத்திலும். வேற யாருகிட்ட போனாலும் செல்ல அப்படிதான். வேற யாருகிட்ட போனாலும் கதவை அடைச்சிருவாங்க. ஆனா கர்த்தர்கிட்ட வாங்க. என்னை நோக்கிடுமே கருத்தாய். என் மகளே, உனக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கு என்னப்பா தேவை? உங்களுக்கு நான் என்னப்பா செய்யணும்னு ஆண்டவர் கேட்பாரு. ஏன்னா குருடன் போன போது அதான் கேட்டாரு. ஊனியை கொண்டு வந்த பிறகு நான் அதான் கேட்டாரு. சப்பானியை பார்த்து பேதுரு அதான் கேட்டாரு. நீங்க சொல்லுங்களா? இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தேவ சமூகம் இறங்கி அன்றைக்கு எப்படி மோசேக்கு முன்பதாகவும் ஆரோனுக்கு முன்பதாகவும் பேசி மோசேயை நீ என் கூடாரத்துக்கு வா என்று சொன்னதோ, அதே போல அவர் மனம் மாறாத தேவனாக, மனுஷனை போல் அல்லாதவராய் இருக்கிற தேவன் அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிற உங்களை அழைக்கிறார். ஓ மனம் மாற மாந்தரல்ல. சொல்லுங்க, மன வேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ளம் ஊற்றி ஜெபி. சொல்லுங்க, ஊற்றுங்க. அண்ணால் ஊற்றினாங்க இல்லையா? அண்ணால் ஊற்றினாங்கல்ல, நீங்க அப்படியே ஊற்றுங்க பாப்போம். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவள் தன் இதயத்தின் கண்ணீர்களை இதயத்திலிருந்து என்ன செஞ்சாள்? ஊற்றி ஜெபித்தாள். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. ஆமென். எல்லாரும் வானத்துக்கு நேரா கரங்களை வைத்து இன்னொரு வரி சேர்த்து பாடுவோமா? ஆமென். ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya. எல்லாம் ஹalleluya. இன்னொரு முறை ஹalleluya இயேசுவே ரிபஷதரபலனா ஹalleluya
அணைப்பாரே. சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் என்னை இணைத்திருக்கிறார். கவலை இன்னும் என் கவலைகளை தீர்ப்பி அந்த 8வது மாதத்திற்குள் நல்ல வாக்குத்தத்தத்தை நான் கேட்கும் போதும் மீதி உள்ள இந்த 2-3 நாட்களையும் நடத்தி அவர் என்னை நடத்த ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர்னு சொல்லுங்க. உங்க கவலை எல்லாவற்றையும் தீர்ப்பார். ஒரு தாய். தெரிஞ்ச பாட்டு தானே சிஸ்டர், பாடுங்களேன், பாடுங்கய்யா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடுங்க தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அசைவாடும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அசைவாடும், சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தின் மேலும் அசைவாடும். ஆமென். தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும். பவுலும் சீலாவும் துதிக்கும் போது, பவுலும் சீலாவும் பாடும் போது சிறைச்சாலையில் அசைவாடினீர். பவுலும் சீலாவும் சபையில் நின்று பாடிக்கொண்டிருக்கிற உங்கள் பாட்டு ஆண்டவர் கேட்டு இதுவரைக்கும் கட்டப்பட்டிருக்கிற காரியங்களில் அசைவாட வைக்கிறார். இதுவரைக்கும் முடிந்து போயிருக்கிற காரியங்களில் அசைவாட வைக்கிறார். இதுவரைக்கும் தொடங்க முடியாத காரியத்தில் அசைவாட போகிறார். உணர்ந்தவங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் மேலே அசைவாடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுங்க, ஒருபோதும் கைவிடாத மட்டும் பாடி முடிக்க போறேன். ஹல்லேலூயா. இன்னொரு முறை ஹல்லேலூயா. நீங்க பாடும்போதே அவர் உங்கள் மத்தியில இறங்கி வந்து இதுவரைக்கும் கைவிடல, இனி கைவிட மாட்டேன், நீ தைரியமா இருன்னு சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்த போகிறார். நான் பார்க்கிறேங்க. பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய், எல்லாரும் சொல்லுங்க, தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிக்க போறேன். ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 மாசம் ஒருபோதும் கைவிடாதவராய், ஒரு நாள் விலகாதவராய், அவர் திருப்பாதத்தை நம்பி இருக்கிறதுனால நீங்க நிக்கிறீங்க.
நான் சொல்றேன், இந்த சபையில நிக்கிறவங்க 8வது மாதத்திலும் என் தேவன் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் மார்போடு அணைத்து மனக்கவலைகளை நீக்கி நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்படி பிரதர், எனக்கு முடியுமா? நோட்டீஸ் வந்துருச்சு பிரதர், விசாரணைக்கெல்லாம் வந்துருச்சு பிரதர், ரொம்ப நாளா ஆயிப்போச்சு பிரதர். நான் சொல்றேன், அவர் இதுவரைக்கும் என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள், என் பாரத்தில் எல்லாம் ஒருபோதும் கைவிட்டதில்லை. ஒரு நாளும் நம்ம விட்டு, என்னை விட்டு விலகினதில்லை. ஏன்னா அவர் நமக்கு எத்தனையோ முறை வாக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ முறை நம்ம கூட பேசி இருக்கிறார். இன்றும் அவர் பேசும் தெய்வமா இருக்கிறார். மனமாற அவர் மாந்தரர் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. தேவன் ஒரு விசை சொல்லியதை எவராலும் மாற்றவோ கூட்டவோ குறைக்கவோ அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் உள்ள நாமத்தில் சொல்லுகிறேன், அந்த அதிகாரத்தை ருசிக்கிறவனாய் சொல்லுகிறேன். இதுவரை உங்களை மார்போடு அணைச்சாருங்க, இதுவரை உங்களை மனக்கவலைகளை தீர்த்தாருங்க, இனியும் தீர்ப்பாருங்க. விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தி, அவருக்கு துதி செலுத்தி, அவருக்கு தோத்திரம் செலுத்தி, இந்த சந்தோஷத்தை சத்துரு எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சந்தோஷத்தை சத்துரு கொலைத்து போட முடியாது. ஏன்னா என்னோடு இருக்கிறவர் சத்துருக்களின் சகல அதிகாரத்தையும் வெல்லுவதற்கு வல்லமையுள்ள தேவன். நான் நினைச்சா சாத்தானை என் காலில் கீழே போட்டு மிதிக்க முடியும், மிதிப்பேன். அப்பால போ சாத்தானே சொல்லுவேன். என்ன அது ஆசீர்வதிக்க, என்ன நடத்தும், என்ன அது தாங்கும்னு சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, நிச்சயமா என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம். ஒரு வரி மட்டும் பாடுங்க, முடிச்சிருவோம். மியூசிக் வேண்டாம், ஒரு வரி மட்டும் அப்படியே ஸ்கேல்லே பாடுங்க, முடிச்சிருவோம். ஹல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. வெரி குட். உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. இன்னொரு முறை. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. 7 மாசம் நடத்திருக்கீங்க டாடி, இத்தனை வாரம் நடத்திருக்கீங்க டாடி, இத்தனை வருஷம் நடத்திருக்கீங்க டாடி. எனக்கு இருக்கிற கடனை சொல்லியே, எனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி, என் வீட்டுல இருக்கிற குறைவை சொல்லியே, என் வியாதியில இருக்கிற பிரச்சனையை சொல்லியே உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். நீங்க என்ன மார்போடு அனுப்பீங்க, மனக்கவலையை தீப்பீங்கன்னு சொல்லி ஒரே ஒருவரை மட்டும் சொல்லுமா. கண்மணி போல் என்னை காப்பவரே. நடத்துவாருங்க. உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. இன்னொரு முறை. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. சர்ச் பார்த்து சொல்லாதீங்க, ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனையோ முறை, எத்தனையோ சூழ்நிலைகளில, ஒண்ணுமில்லாத நிலையில, மனித ஒத்தாசை அற்று போய் இந்த ஆலயத்திலும் இந்த இடத்திலும் அழுத போதெல்லாம் இந்த வார்த்தையை தான் நான் சொல்லி பாடுவேன். ஆண்டவரே நீங்க போதும், இயேசுப்பா எனக்கு நீங்க போதும்னு சொல்றேன். எனக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இப்ப ஒரே ஒருவர் மட்டும். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும். எல்லாம் சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும் தானே? பாடுங்க. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம், எத்தனையோ குறைவுகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம், எத்தனையோ தடைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம்.
எத்தனையோ எதிர்பார்ப்புகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம். ஆனாலும் எங்களை பார்த்து இந்த ஆராதனையின் சத்தத்தை கேட்டு ஒருவேளை இப்படி கூட நம்மளும் பாடலைன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்களேன்னு கூட பாடியிருக்கலாம். இல்லை ஒருவேளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவருக்கு என்னை பற்றி நினைக்கிறதுக்கு அவருக்கு டைம் இருக்கு, அவரோட பேசுகிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்னு கூட நினைச்சு பார்க்கலாம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட மனநிலைகளில் எனக்கு நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் யாரையும் பார்க்கல. இந்த ஆராதனை எங்கெல்லாம் போகுதோ, எங்கிருந்தெல்லாம் பார்க்குறாங்களோ, ஒரே ஒரு காரியம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவர், மார்போடு அணைக்கிறவர், மனக்கவலையை தீர்க்கிறவர். மனமாற மாந்தர் இல்லை பிரதர், இப்போ கூட நான் விசுவாசிச்சேன் பிரதர், எனக்கு நடந்துச்சுன்னு சொல்ற சாட்சியை கேட்டு பிள்ளைங்க வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, கையிட்டு செய்யற வேலையில வந்திருக்கிற சின்ன சின்ன வியாதிகள்ல, பெரிய பெரிய வியாதி என்று நினைக்கிற காரியங்கள்ல ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தராய், நானே பரிகாரியாகிய கர்த்தராய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தராய், இம்மட்டுமாக எங்களை நடத்துகிறவர், இம்மட்டுமாக எங்கள் ஆராதனையை நடத்தின தேவன், இம்மட்டுமாக எங்கள் ஆராதனையில உடன்படிக்கை செய்து கொண்ட, ஜெபித்த, ஆண்டவரே ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அப்படியே செய்து எனக்கு போதுமானவராய் இருந்தார்னு சொல்ல, உம்முடைய நாமத்தை துதிக்க தோத்தரிக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பகுதியை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரம் வரைக்கும் எங்களோட கூட இருந்தீங்க. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறேன். என்னை மறைச்சு நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காரலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவோ நேரம் நம்ம பாடினாலும் துதித்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்பது மிக மிக நமக்கு முக்கியமானது. அதுதான் இந்த ஊழியத்தில் அநேகம் பேரை வெளியிலிருந்து கொண்டு வந்து இந்த ஊழியத்தை நடத்த வைக்குது. நம்முடைய சபையில் எப்படி காணிக்க கொடுக்குறீங்க, எப்படிப்பட்ட மக்கள் வாரங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் வார்த்தை போய் கிரியை செய்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் சொன்னதன்படி மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதன்படி நடந்துட்டு இருக்கு. கர்த்தர் நடத்திட்டு இருக்காங்க, அழகாக நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வேளை கேட்டலாம், இது பொழப்புக்கு செய்கிறீங்களா யான்னு? பைபிளே அப்படி தாங்க சொல்லுது. போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்ட முடியாது. ஊழியத்தில் இருக்கிறவன் ஊழியத்தில் இருக்கிறதான் எடுத்து சாப்பிட முடியும். ஆனால் ஊழியத்தை மொத்தமாக மூடிட்டு சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. சரி, போகட்டும். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்கு முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேகம் பேர் உதவி செய்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். நீங்க செய்கிற ஜெபம், நீங்க செய்கிற உதவி மற்றவங்களிடத்திலிருந்தும் எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக நீங்க எல்லாரும் இந்த ஊழியங்களை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தர் ஏவினால் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த மாசத்துல கடைசி வாரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆகஸ்ட் பார்க்க போறோம். சில நேரம் தொலைக்காட்சியில் இது ஆகஸ்ட் மாசத்துல கூட பிளே ஆகலாம். சபையில் இருக்கிறவங்களுக்கு இது கடைசி வாரம். என்ன பேசலாம் என்ன பேசலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ரொம்ப அழகா திரும்பவும் ஆதியாகம புத்தகம் 22வது அதிகாரத்துக்கு கொடுத்துட்டு போனார். என்னடா அது, இந்த ஆதியாகமத்தை விட்டா வேற எதுவுமே இல்லையா? நான் திரும்பவும் சொல்லுவேன், வேதத்தில் ஆதியாகமம் ஒரு புத்தகத்தையே என்னால் திரும்ப திரும்ப பிரசங்கிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு சொல்ல வர்ற காரியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியம். ஏன்னா குடும்பத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறதற்கு காரணம், சபைகளுக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் ஒரு கம்யூனிகேட் கேப்புகள் வருவதற்கான காரணம் என்னன்னா, கீழ்ப்படிதல் இல்லை, அதிகமாய் குறைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன விஷயம், ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிள்ளைகிட்ட நல்லா டிஃபன் பாக்ஸை மூடிட்டு போ அப்படின்னு சொன்னால் சரி, எனக்கு என்ன மூட தெரியாதா? பதில் வருதா வரலையா? நான் டெய்லி மூடிட்டு போகாமையா போகிறேன் அப்படிம்பாங்க. அம்மா பாக்ஸை கொஞ்சம் நல்லா மூடிக்க மக்களே, குழம்பு கொட்டிடும் அப்படின்னா அப்படின்வாங்க. அப்படி ஏன்னா நான் பார்க்குறேன். ஏன்னா 1-2 பொம்பளை பிள்ளைங்க இல்லை, 1-2 பொம்பளை பிள்ளைங்க இல்லை தான். பஸ் ஸ்டாப்புக்கு போகிற, கொஞ்சம் பார்த்து கவனமாக நில்லுமா, ஏதாவது வண்டி இடிச்சிடும், நான் கண்ணை புடதிலேயே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கும் என் பிள்ளைங்க. எனக்கு எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியல, பார்த்து போங்கம்மா அப்படிமா. நான் வேற ஒன்றும் பேச முடியாது. சரி, போகட்டும். இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா, வளரும் போதே கொஞ்சம் கொஞ்சம் கீழ்ப்படிதல் குறைவா இன்றைக்கு வளர்கிற பிள்ளைகள் அதிகமாகி போயிட்டோம். காரணம் என்னன்னா, பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பெற்றோர்கள் குறைந்து கொண்டே வருகிறாங்க. நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்குற பெற்றோர்கள் குறைந்து கொண்டே வருகிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பைபிளில் கீழ்ப்படிஞ்சதுனால என்ன ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் இருக்கிறனால என்ன ஆசீர்வாதம், நிறைய பேசியிருக்கோம் இதை பற்றி. இப்போ ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை பேச போகிறோம். ஆதியாகமங்களின் புத்தகம் 22வது அதிகாரம்
18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தைக்கு கர்த்தர் ஆணையிடுகிறார். என்ன வார்த்தைனா, கீழ்ப்படிதல் இருந்தபடியினாலே நீ ஜாதிகளுக்குள்ள பெருகுவ, உன் சந்ததி என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னா உண்மையாகவே ஒரு நல்ல மனிதர், நல்ல கீழ்ப்படிதல் உள்ள மனிதர் என்பதற்கு இந்த அதிகாரம் ஒரு அதிகாரமே நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, பின்பு ஆபிரகாம் பின்னும் கர்த்தர் வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவனை சோதித்ததுன்னு சொல்லி மகனுடைய காரியங்கள் வரும். ரொம்ப அழகான காரியம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு கீழ்ப்படிதலை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை நான் எடுக்க வேணாம், டக்குன்னு ஓரலாக சொல்லிட்டு போகிறேன். 12வது அதிகாரத்தில் அழைத்துட்டு சொல்லுவார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, பெருகுவ, வளருவ, எல்லாம் சொல்லுவார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில் கண்டிப்பை விட ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்படி ஆண்டவர் சொன்னார். சொல்லிட்டு கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னா பாதி வழியிலே தேராக என்ன செஞ்சிருவார், செத்து போயிடுவார். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தன் தேசத்துக்கு திரும்பி போகாமல், தன்னுடைய சுயபலத்தை யோசிக்காமல், தன்னை குறித்ததான வேற காரியங்களை சிந்திக்காமல், அழைத்தவர் உண்மையுள்ளவர், நடத்துவார் என்று நம்பி வந்து அவர் சொன்னதன்படி குழந்தையை பெற்று அவர் சொன்னதன்படி ஈசாக்கை பலி கொடுக்க போய் துணிந்த பிறகுதான் இந்த வார்த்தை வருது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அல்லேலூயா, உன்னுடைய ஜாதிகளுக்குள்ள சந்ததிகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று என் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன். மனுஷன் சொல்லிட்டாலே நம்ம சொல்லுவான், அவர் எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு பிரதர், அவர் எனக்கு இதை செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு பிரதர், அவருக்கு அதுக்கு செல்வாக்கு இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவான். அப்படித்தானையா? ஆனா அந்த மனிதன் மாறுவான். ஆனா என் தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவர் மாறவே மாட்டார். முற்பிதாக்கள்லாம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு என்ன வயாமீடியா, என்ன அடிப்படைனா, ஆண்டவர் சொன்ன எந்த வார்த்தை உண்டோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. இப்ப அப்பா கீழ்ப்படிஞ்சதை பார்த்துட்டீங்க. அடுத்து 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அதே ஆதியாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது கீழ்ப்படிதல். சபைக்குள்ள கீழ்ப்படிதல் குறைஞ்சிருச்சு, வேலை பார்க்குற இடத்துல கீழ்ப்படிதல் குறைஞ்சிருச்சு, குடும்பத்துக்குள்ள நான் சொன்ன பார்த்தீங்களா, சின்ன டிஃபன் பாக்ஸ் விஷயம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அதே ட்ரெஸ்ஸோட படுக்காதமா அப்படின்னா அதே தான் படுப்பாங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்து வெளியே போட்டு படுப்பா தம்பி, வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு கோவம், அதுக்கு கீழ்ப்படியாமை, சண்டை போடுறது. சரி வாசிங்க 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி யாருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, ஈசாக்குக்கு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்ல தேசத்திலே குடியிரு, அந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சொன்ன வார்த்தை உறுதிப்பட்டது. 12வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்காக விளையச் செய்தார். இன்னைக்கு நமக்கு வல்ல ஆசீர்வாதம். காரணம் என்னன்னா, கர்த்தர் சொல்ற இடத்துல நிக்கிறது இல்லை. கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை ஏன் கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, எதையுமே யோசிக்கிறது இல்லை. நான் சில ஜவுளி கடைகளுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப மனவேதனைப்படுவேன். 3 வயசு 2 வயசு பிள்ளைங்கள்ட்ட கூட சரி மொபைலில் ரைம்ஸ் ஓட விட்டுட்டு அந்த பாட்டை ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துட்டு அங்கே பாட்டுக்கு அவங்க இஷ்டம் போல சுற்றிட்டு இருப்பாங்க. அது பெற்றோரை பார்த்து வளராது, மொபைலை பார்த்து தான் வளரும். இன்னைக்கு முக்கால்வாசி குழந்தை மொபைலை பார்த்து தான் வளர்ந்துட்டு இருக்கு. மொபைல் கீழ்ப்படியாமையை சொல்லிக் கொடுக்காது, மொபைல் கீழ்ப்படியாமைக்கு என்ன வழியோ அதை தான் சொல்லிக் கொடுக்கும். உண்மையா பொய்யாங்கயா? போய் பாருங்க, போத்தீஸா என்னென்ன கடையெல்லாம் சொல்லியில்லை, அந்த கடைக்கு போய் பாருங்க. எந்த கடைக்கு போனாலும் சரி அதுக்கு 2 டேபிள் வேற இப்போ போட்டான், பிள்ளைகளை வச்சுட்டு போறதுக்கு, பொம்மையை வச்சுட்டு போன மாதிரி. ஆனால் என் அன்பான தேவ ஜனமே, உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணும்னா தேவன் சொல்லி இருக்கிற வேத வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க என்ன செய்யணுமோ, எப்படி கீழ்ப்படியணுமோ அது கீழ்ப்படியணும். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில பிள்ளைகளுக்குரிய கடமைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குரிய கடமைகளை செய்வதற்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இன்னைக்கு ரெண்டுமே இல்லை. சில பேர்லாம் பார்க்குறேன், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறாங்க, ஆனால் ஆசீர்வாதமே இல்லை. காரணம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறது இல்லை. மனைவிக்கு தெரியாம கணவன் ஒரு காரியத்தை செய்யறது, கணவனுக்கு தெரியாம மனைவி ஒரு காரியத்தை செய்யறது. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு மனப்பாட்டே இல்லாம சபைக்கு போறது. இவங்க ஒரு சபைக்கு, அவங்க ஒரு சபைக்கு.
அவங்க ஒரு காணிக்கை, இவங்க ஒரு காணிக்கை. எல்லாம் கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு கொரிந்து நிருபத்தில், நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஜெபத்துக்கும் தடையில்லாதபடிக்கு இருக்கணும்னா உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே, கீழ்ப்படிதல் உள்ள நடக்கையினால். அதான் அர்த்தம். கற்புனோடனே வேற கற்புக்கு போயிடக்கூடாது. உத்தமம், பரிசுத்தம் என்கிற கற்பு இருக்கணும், அந்த நெறிமுறைகளுக்குள்ள இருக்கணும். கீழ்ப்படிதல் கூட ஒரு விதத்தில் கற்பு தான். ஏன்னா தீனால் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் கற்பை இழந்தா. அந்த கற்பு இருக்கு. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அநேக தடைகள்லாம் பெருசா சொல்றோம். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா அதற்கு முதல் காரணம் கீழ்ப்படியாமை தான். நிறைய பிள்ளைகளை, நிறைய குடும்பங்களை நான் பேசும்போது ஈக்குவல் ரைட்ஸ் பார்க்குறாங்க. நானும் படிச்சிருக்கேன், அவரும் படிச்சிருக்காரு. நான் அவரை விட கூடுதல் சம்பளம் வாங்குறேன், நான் எப்படி அவருக்கு கீழ்ப்படியணும்? ஏதோ புருஷன் மரியாதை கொடுக்குறேன்னா ஏற்றுக்கோ, ஏதோ மனைவியின் மரியாதை கொடுக்குறேன்னா ஏற்றுக்கோ. ஹலோ, வாழ்க்கை எப்படி இல்லை. நீங்க பண்ணுகிற உடன்படிக்கை என்பது மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பண்ணுகிறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஃபுல் பீட்டுங்கிறது ஏதோ ஒரு மரப்பலகையும் ஏதோ ஒரு சிமெண்ட்ல போட்ட டைல்ஸ் போட்ட காங்கிரீட் கட்டடம் என்று நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அது தேவனிடத்தில் நாம் பண்ணக்கூடிய உடன்படிக்கை. அதில் நாம் மீறாம வாழும்போது தான் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற போது கரெக்டான நேரத்தில் புத்திர பாக்கியம், கரெக்டான நேரத்தில் கவர்மெண்ட் போஸ்ட், கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் எல்லாம் கிடைக்கும். ஆபிரகாம் 99 வயசானாலும் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக தான் அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்துச்சு. வாலிப பிள்ளையா இருந்தாலும் கேட்கிறவர் யார் என்பதை அறிந்து கீழ்ப்படிந்ததுனால தான் அவருக்கு திரும்பவும் சொல்லப்பட்டது, நீ என் சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஈசாக்கு எங்க போலாம், என்ன போலாம், ஏது பண்ணலான்னு தெரியாது. பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு அந்த நிலத்தை குறித்து தெரியுது, அந்த இடத்தை குறித்து தெரியுது. ஆனா சொல்றாரு, இங்கே இரு. அங்கே இருந்ததுனால தான் அதே தேசத்துல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எங்களுடைய தேவனே. கடந்த வாரத்தில் கூட நம்ம பாடினோம், ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீர்தான் ஐயா, யாக்கோபின் தேவன். அவங்கெல்லாம் செஞ்சாங்களே, நம்ம ஏன் செய்யல? செய்யணும்ல. செஞ்சிருந்தா அந்த ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்துச்சுங்க, ஆசீர்வாதம் வந்துச்சு. ஈசாக்குக்கும் பஞ்சம் வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. யாக்கோபு காலத்துல கிட்டத்தட்ட 40வது அதிகாரம் 42வது அதிகாரத்திலிருந்து 46 வரைக்கும் பஞ்சம் தான். அப்பவும் வரைக்கும் கர்த்தர் நடத்தினார். அதை கூட யாக்கோபு காரியத்தை கூட கொஞ்சம் பார்த்துருவோமே. நான் ஃபெமினியனாலே அந்த மூணையுமே பார்த்துட்டா தான் நல்லா இருக்கும். வானத்தையும் பூமியை படைத்திருக்கிற தேவனாக இருந்தாலும் நமக்கு முற்பிதாக்களில் இவர்கள் தான், அவங்க தான் நமக்கு வயா மீடியா. அவங்களுடைய சில காரியங்கள் தான் நமக்கு படிப்பினையை கொடுக்குறது. அதனால தான் திருப்பி ஆதியாகமத்தை எடுத்துட்டு வர்றது. வாசிங்க 46:2 வாசிங்க. ஆதியாகமங்களின் புத்தகம் 46வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். யாக்கோபே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். அங்க ஈசா கிட்ட என்ன சொன்னாரு? ஒரு நிமிஷம். அங்க ஈசா கிட்ட என்ன சொன்னாரு? நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு. ஆனா இப்ப சொல்றாரு இவன்ட்ட, நீ எகிப்துக்கு போறத பத்தி பயப்பட வேண்டாம். என்ன சொன்னாலும் சரி, ஒரே மாதிரியே பேச மாட்டார். சில நேரத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான நேரத்தில் கரெக்டான முறையில் உணர்த்துவார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். தேவனுடைய வார்த்தை எது, பிசாசி சத்தம் எது, முதல்ல அதை கவனிக்க தெரியணும். சரி போட்டோம், வாசிங்க. நீங்க எகிப்துக்கு போறதை குறித்து பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். எவ்வளவு ஒரு கேரண்டி, ஷூரிட்டி கொடுக்கிறார் பாருங்க. அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டார், போனாரு. என்ன நடக்கு தெரியுமா? 49 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, தெரியும். கோசேம் நாட்டுல நல்ல செழிப்பான தேசத்துல உட்கார வைக்கணும்னு கேட்கிறாரு. கேட்டதை மறுக்காம அப்படியே கொடுக்குறான். இன்றைக்கும் இதை எத்தனையோ முறை கேட்டோம், எத்தனையோ முறை படிச்சுட்டோம், எத்தனையோ முறை சொல்றோம். நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, கீழ்ப்படுகிறோமோ கீழ்ப்படியிலையோ, ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றோமோ வரலையோ, கிறிஸ்துமஸுக்கு ஒரு 10,000 ரூபா காணிக்க கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு, ஈஸ்டுக்கு ஒரு 10,000 ரூபா காணிக்க கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அதுல 100 பேருக்கு சோறு ஓட்டா முடிஞ்சு போச்சு. நான் இதனால தான் இந்த காணிக்கை விஷயத்தில் எங்கள் சர்ச்சை பொறுத்தளவுக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யாருக்கிட்டையும் பொருளையோ ட்ரெஸ்ஸோ எல்லாம் வாங்க மாட்டேன். ஊழியத்தை நம்பி என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க, ரிசிப்டை போட்டு கொடுத்துறேன். தேவனுக்குரியது தேவனுக்கு, ராயனுக்குரியது ராயனுக்கு. எனக்கு கர்த்தர் என்ன கிஃப்ட் உணர்த்துறாரோ அதை தான் கொடுப்பேன்.
ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பல காரியங்கள் அதில் வந்துடும் பிரச்சனைகள். இந்த ஊழியம் அவ்வளோவுக்கு அழகாக நடக்கிறது காரணம் ஒன்றுனா மனுஷ சத்தத்துக்கெல்லாம் என்றைக்குமே செவி கொடுக்கறதில்ல. நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். ஆனால் என் தேவன் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். அவருக்கு கீழ்ப்படிஞ்சா ரொம்ப அழகாக நடக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கோசேப் நாட்டில் அவனுக்கு எவ்வளவு செழிப்புகள் வந்தது. அவருடைய சந்ததியில் ஒன்று கூட அழிஞ்சு போகலங்க. 49 அதிகாரத்தை நீங்கள் முழுசும் வாசிச்சு பாருங்க. அவனுடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு. காரணம் என்ன? கீழ்ப்படிஞ்சிட்டார். இல்லையே என் பிள்ளைய வேற பிடிச்சி வச்சுக்கிட்டான், நான் போய் என்ன நடக்க போகுது, இந்த வயசான காலத்தில் என்ன நடக்க போகுது எனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது உட்காந்துருந்தாருன்னா, நான் விசுவாசிக்கிறேன் யாக்கோபுன்னு ஒரு சந்ததியே இல்லாமல் போயிருக்கும் பஞ்சத்தில். அவ்வளோ கொடுமையான பஞ்சம். ஆனால் கீழ்ப்படிந்து போனான். எங்க யோசேப்பு சொன்னாரோ அந்த இடத்தையே பார்ப்போன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கு அநேக இடங்களிலே பார்க்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. என்ன காரணம்? கீழ்ப்படியல. என் மனைவி எதுக்கு எடுத்தாலும் கீழ்ப்படிய மாட்டார் பிரதர். ஆண்களும் சொல்றாங்க, பெண்களும் சொல்றாங்க, மாத்தி மாத்தி ஒரு வார்த்தை கூட சொல் புத்தியே இல்லை பிரதர். ஒரு வார்த்தை கூட சொன்னதை கேட்கவே மாட்டார்கள். இன்னைக்கு படிப்பு வளர்ந்தது நன்மைதான், உள்ளதான், இல்லை இருக்கட்டும் பரவாயில்லை, நல்ல துறைகளில் வேலை கிடைக்கிறது உண்மைதான், நல்ல பணம் சம்பாதிக்கிறது உண்மைதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா தேவன் கொடுத்த மனைவிக்கு, தேவன் கொடுத்த கணவனுக்கு, தேவன் கொடுத்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. வேலை பார்க்குற பசங்களே பாருங்களேன், வேலை பார்க்கறத விட சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு ஆள் நிறையா இருக்கான். இதை செஞ்சுட்டு வாடா, இதை பண்ணிட்டு வாடா, இதை பண்ணுப்பா அப்படின்னம்னா அதுக்கு 2 டெபினேஷன் தான் கொடுப்பான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வான். சில நேரங்களில் என்னுடைய சர்ச்சிலெல்லாம் ரொம்ப மனவேதனைப்படுவேன். ஆனாலும் சில காரியங்களில் ஆண்டவர் அனுமதிச்சிருக்காருன்ட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். இதை கேட்கிற, இதை பார்க்கிற சபையில கலந்து கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, எல்லா பேரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தான். அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. ஆனால் நமக்குள்ள கீழ்ப்படியாமை ஆவி எங்கெங்க இருக்குங்கிறத பார்க்கணும். சில பேர் நினைக்கிறோம் 10,000 ரூபா காணிக்க கொடுத்துட்டோம், 20,000 காணிக்க கொடுத்துட்டோம், நான் சொன்னல. ஆனால் ஆண்டவருடைய வேதம் திட்டம் தெளிவுமா சொல்கிறது, பலிகளை பார்க்கிலும் என்னையா உத்தமம்? கீழ்ப்படிதல் உத்தமம். நீங்க கொடுக்குற காணிக்க 10 லட்சம் ரூபாயா இருந்தாலும் அதை பார்க்க மாட்டாரு. அந்த 10 லட்சத்தையும் சைபர் போட்டு உங்களுக்கு என்றதுக்கு ஞானத்தை கொடுத்த ஒரு தேவன், அவர் 10,000 கோடியை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் நீங்க கீழ்ப்படிஞ்சிருந்தா, கீழ்ப்படியாமல் இருந்தால் இருக்கிறதும் போயிடும். வேதத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதர், தேவ அழைப்பை பெற்ற ஒரு மனிதன், செய்யக்கூடாத காரியத்தை ஒன்று செஞ்சதுனால பேசக்கூடாத மிருகம் பேசிச்சு. நம்ம அதை கூட பார்த்துலாமே. என்னாகமங்களின் புத்தகம் 22வது அதிகாரம் நிறைய இருக்குது. அதில் 6லேருந்தே இந்த சாப்டர் தொடங்குது. நேரம் அதிகமாயிரும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது படித்து கொள்ளுங்க. 8வது வசனத்தை வாசிங்க, நல்லாயிருக்கும். பீலையாமு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த பீலையாமுக்கு நடந்தது இன்னைக்கு நமக்கு நடக்கிறது காரணம் நிறைய இருக்குது. கீழ்ப்படியாமல் தான். பீலையாமையோட கழுத பேசிச்சு, இன்னைக்கு நிறைய பேசிகிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேசினாலும் பிரயோஜனம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கு. அதான் பிரச்சனை. சரி, வாசித்துருங்க 8வது வசனத்தை. அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கி இருங்கள். அதுக்கு முன்னாடி சம்பவம் உங்களுக்கு லேசா சொல்லிடுறேன். ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கு, நீ ஆசீர்வதிக்க வரணும்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் யாருக்குமே ஆசீர்வாதத்துக்கு சபிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கல, சபிக்கிறதுக்கு வரணும்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் இவர் சொல்றாரு, ராத்திரிக்கு இங்கே உட்காருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றார். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பீலேயாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பீலேயாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற அந்த மனிதர் யார்? அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த மனுஷன்ட்ட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நாம தப்பா மிஸ்யூஸ் பண்றோமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்ல, ஒரு பயம் இல்ல. பணத்தை கொண்டு வந்திருக்கிறான், பெரிய ஆட்கள் வந்திருக்கிறான் உடனே உட்காருங்க பார்ப்போம். அது அவன் வாயிலிருந்து கேட்கணும். ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க, வந்திருக்கிறது யாரு? பீலேயாம் தேவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பினான். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றார். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவன் பீலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், இந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஐயா கர்த்தர் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரியா, நீங்க கிளம்புங்கய்யா பொட்டியை கட்டிட்டு அப்படின்ட்டாரு. 2வது தான்
புத்தி கொஞ்சம் மட்டு போயிடுச்சு. மட்டுன்னா என்னது? குறவு. சில நேரங்கள் அப்படித்தான். ஃபஸ்ட்டு நான் நல்லா தான் பிரதர் இருந்தேன், 2 தடவை 3 தடவை பேசினா ஃபோன் போட்டா போயிட்டேன், 2 தடவை 3 தடவை கூப்பிட்டாரு போயிட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவன் ஜனமே, ஒரே தரம் பிறப்பதும் கிறிஸ்துவுக்குள் ஒரே தரம் மரிப்பதும் தான் ஆசீர்வாதம். நீங்க பிறந்து பிறந்து சாக முடியாது, செத்து செத்து பொழைக்க முடியாது. சினிமாக்காரன் வேணா சொல்லிக்கலாம் செத்து பொழைச்ச வேண்டான்னு, அவரும் ஒரே தான் செத்து தான் போயிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருந்தா ஒரே தடவை பிறப்பதும் ஒரே தடவை மரிக்கிறது. இவருக்கு தெரியல. வேணாம்ப்பா, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அது நீங்க சவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அனுப்பி விட்டாரு. நல்ல மாதிரி தெரிஞ்சிச்சு. பின்னாடி வருது பாருங்க, 16ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. அவர்கள் பீலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருவதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். பாத்தீங்களா, சொல்லியிருக்கணும், ஐயா நீ என்ன கொடுத்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லிட்டாரு, போங்கய்யா அப்படின்னு இருந்தானா பொழைச்சிருப்பான். இவனுக்கு கொஞ்சம் மனசுல ஆசோலேஷன் வந்துருச்சு. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் என் அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரர் வார்த்தைகளை சில நேரங்களிலே கர்த்தர் பேசிவிட்டார் என்றால், இல்லை வேத வசனம் உங்களுக்கு பேசிட்டாருன்னா, நீங்க திருப்பி அந்த காரியத்துக்கு போய் நிற்காதீங்க. ஒரு தடவை பேசிடுச்சுன்னா அந்த வார்த்தையை அப்படியே அனலைஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தையை திரும்ப வச்சு கேட்டு கர்த்தரை விசனப்படுத்தி நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இருந்தாலும் கொஞ்சம் வாசிங்க, இன்னும் 2 வசனத்தை வாசிருங்க, தொடர்ந்து வாசிங்க, 2 வசனம் 18 வரைக்கும் வாசிங்க. பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரர் பிரதித்திரமாக, பாலாக் எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார். அந்த ஆயினும் அப்படிங்கிற வார்த்தை தான் சந்தேகத்தை கொண்டு வந்துருச்சு. யாக்கோபுக்கு சந்தேகம் அல்ல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால ஆசீர்வாதம் வந்துச்சு. ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால தேசத்துல பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார். ஆபிரகாம் தன் மகனா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தவர் திரும்ப உண்டாக்க முடியும் தெரிஞ்சதுனால கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இவர் ஆயினும் நம்மளும் சொல்றோம்ல, 3 தடவை போயிட்டு வந்துட்டேன், இன்னொரு தடவை போயிட்டு வந்துருவான், 2 தடவை கேட்டேன், இன்னொரு தடவை கேட்டு பார்ப்போம் ஆண்டவர்கிட்ட. இந்த ஊழியக்காரர் சரியா சொல்ல மாட்டாரியா, அவர் கண்ணு கருத்து தெரியாதவர். அல்லேலூயா. அந்த ஊழியக்கார்ட்ட போயிட்டு வந்துருவான், பெரிய ஊழியக்கார்ட்ட. நான் சொல்லியிருக்கேங்க ஏற்கனவே, இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களை படைத்தவர், உங்கள் தலைமயிர் என் தலைமயிரை எண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர். அவரை தவிர எந்த ஊழியக்காரரும் பெருசு கிடையாது. கர்த்தர் தான் பெரியவர். வெறும் மேல ஊழியங்கள் வேணா கொஞ்சம் பெருசா நடக்கலாம், அவங்கவுங்க எல்லைகளுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் கொடுத்துருக்க தரிசனத்துக்கு தகுந்த மாதிரி, தப்பு இல்லை. ஸ்ட்ரென்த்தை பார்த்து பெருசுன்னு நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட். சரி போகட்டும், வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பீலேயாமிடத்தில் வந்து இந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. நான் சொன்னேன் பாத்தீங்களா, திரும்ப கர்த்தரை போய் தொந்தரவு பண்ணீங்கன்னா இதான் நடக்கும், போ. ஆனாலும் நான் சொல்றத நீ என்ன செய்யணும் அப்படின்ட்டாரு. ஆனா இந்த பயலுக்கு பணம் கொடுத்துட்றாங்க, என்ன இருந்தாலும் நம்ம சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஏன்னா அது தூதனுக்கு தெரிஞ்சதுனால தான். 22ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நிறைய படிச்சுட்டோம் இதெல்லாம், அதனால டக்குன்னு போயிடுவோம். 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. என்னையா கோபம்? ஏன் கோபம் தெரியும்ல, ஏன் போகணும்? அவன் தான் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா, அவர் தான் மாற்றவும் மாட்டார்ல, மறைக்கவும் மாட்டார்ல, கூட்டவும் மாட்டார்ல, குறைக்கவும் மாட்டார்ல. ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அப்புறம் கோபம் வரும்ல, கண்டிப்பாக வரும். என்கிட்ட நிறைய பேர் நிறைய காரியத்தை கேட்பாங்க. நான் ஒரே தடவை சொல்லிட்டேன்னா, நீங்கள் எத்தனை தடவை திரும்பி ஜெபம் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் பிரதர், ஜெபம் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் பிரதர்னு சொன்னாலும் சரி, அதே பதில் தான் வரும். தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி. மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன், கூட்டியெல்லாம் சொல்ல மாட்டேன். காணிக்கை கொடுத்தாலும் சரி, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு சோறு போட்டாலும் சரி, அழியும்னா அழியும், நிற்கும்னா நிற்கும். உண்மையாகவே கர்த்தர் சொல்கிறத மட்டும்தான் சொல்லணும். அவர் தான் தீர்க்கதரிசி. சரி போட்டோம். இவர் அப்படி இல்லை, கர்த்தர் என்ன சொல்றாரான்னு பார்ப்போம், இங்கே உட்காருங்க அப்படின்னாரு. கோபம் உண்டாகி அவர் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். ஆமென். பாத்தீங்களா தேவையா?
அது மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் தெரியும் பேசாத மிருகம் பேசிச்சு. 29 வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமா. 29. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். இவன் கர்த்தரை பரியாசம் பண்ணிட்டான். இவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆனா கேட்கிறான், நீ ஏன் என்ன பரியாசம் பண்ண? என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தா இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன் என்றான். கழுதை பீலாமை நோக்கி பாத்தீங்களா, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? உனக்கு எப்பயாவது நான் செஞ்சிருக்கனா உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். ஆமென். பாத்தீங்களா, இன்னைக்கு கழுதை பேசாது. நீங்க ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம போனா செல்போன் மூலமா வேற ராங் நம்பர் பேசும், ராங் நண்பர்கள் பேசுவார்கள். கழுதைக்கு வாய் இருந்தது போல இன்னைக்கு செல்போன் மூலமா ஆண்டவர் வாயை கொடுத்துட்டாரு. தேவையில்லாத சத்தமெல்லாம் கேட்டுரும். கீழ்ப்படியாம போனீங்கன்னா விழக்கூடாத இடத்துல விழுந்துருவோம். எழுந்திருக்க முடியாத காரியங்கள் எழுந்து போவோம். சந்ததி தலைக்காது. சில பேர், எனக்கு ஒரு நண்பர் அன்னைக்கு ஃபோன் பண்ணி ஒரு சகோதரனுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். திருச்சி பக்கத்துல இருந்து. ஒரு பாவம், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. 9 வருஷம் விழக்கூடாத பிரச்சனையில விழுந்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைக்காக அழுகிறாரு. எப்படி கிடைக்கும்னு தெரியல. எனக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு பதிலோட முடிச்சிட்டேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை ரொம்ப ஞானமா அதை அனுபவிச்சிங்கன்னா அவர் சொல்றதன்படி சில காரியங்களில் காலதாமதம் ஆனாலும் உங்க சந்ததி நெளிக்கும், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம இருந்தா கர்த்தருக்கு என்ன உண்டாயிரும்? கோபம் உண்டாயிரும். ஏற்கனவே இன்னைக்கு கோபம் பூமியில வந்துட்டு தான் இருக்கு. பூமியில வந்துட்டு இருக்கு. அப்பப்ப எரியிறது பிடிக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். மேக வெடிப்பெல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் உடன்படிக்கை நிமித்தமா அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும். சரி, இன்னொரு மனுஷனை கூட பார்த்துருவோமே. இன்னொரு மனுஷனை, யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம். யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம். என்ன சம்பவம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப இதெல்லாம் பேசியிருப்பாங்க, நிறைய ஊழியக்காரங்க பேசியிருப்பாங்க. எல்லா சபையிலையும் பேசப்படுகிற ஒரு சம்பவம் தான். பேசாத ஒரு வார்த்தை 66 புத்தகம் இல்லாமல் வெளியிலேருந்து யாரும் பேச முடியாது. அப்படி பேசுனா அது வேற காரியம். சிலருடைய பிரசங்கம்லாம் நான் பார்க்கும்போது டக்குன்னு டிவி அமர்த்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவேன். அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அது என்னன்னு தெரியல. சரி, போகட்டும். 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவழைத்தார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு. ஏன்னா கீழ்ப்படியல. கடவுள் போ சொன்ன இடத்துக்கு அவன் என்ன செய்யல? போகல. தூங்குறதுக்கு கூலி கொடுத்து தூங்கிட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் கொடுத்த வேலையை திருப்தியா செய்யுங்க, சாட்டிஸ்ஃபைடா செய்யுங்க. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில உங்க மனைவியோட, உங்கள் கணவனோட நல்ல திருப்தியா சாட்டிஸ்ஃபைடா வாழுங்க. வரும் சில நேரங்களில் சில காரியங்கள் பிடிக்கும், காலங்கள் பிடிக்கும். ஆனா ஆசீர்வாதம் வராம இருக்கவே இருக்காது. அதை விட்டுட்டு இதை விட அது நல்லா இருக்கே, அதை விட இது நல்லா இருக்கே, இதை விட இதுல போலாமோ அதுல போலாமோ அழையக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம் பார்ப்போம். அப்ப கர்த்தருக்கு என்ன செஞ்சிடும்? கோபம் வந்துடும். யோனா கிட்ட கர்த்தர் பேசல. அவன் பயணித்துட்டு இருக்கிற கடல்ல என்ன செஞ்சாரு? அசைவு உண்டாக்கிட்டார், பெரிய கொந்தளிப்பு உண்டாக்கிட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கொந்தளிப்புக்கு என்ன காரணம்? கீழ்ப்படியல. நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ பெரியாளா நான் பெரியாளா. என்னையா சொல்றோம்? இவர்கள் இன்று முதல் தேவனுக்கு முன்பதாக இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் ஒரே மாம்சமா இருக்காங்க. அந்த ஒரே மாம்சமா செயல்படுறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். இல்ல, அதனால என்ன செய்யுது? கொந்தளிப்பு வருது குடும்பத்துக்குள்ள. டைவர்ஸ் வரைக்கும் போகுது. இவ சொல்றது அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்க சொல்றதை இவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாக்குறேங்க, எந்த விஷயத்திலுமே சில காரியங்கள்ல ஒருமனப்பாடுங்கிறதே இல்லை. சபைக்கு வர்றதுல ஒருமனப்பாட்டு இல்லை, சேர்ந்து காணிக்கை கொடுக்கறது இல்லை. காரணம் என்னன்னா, அவர் சபைக்கு கொடுக்கட்டும், நாங்க எங்க சபைக்கு கொடுப்போம். இப்படி வேற சில பேர். அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. நல்ல ஒரு சிபிஎம் சபையில போய் கொண்டிருந்த ஒரு குடும்பம், கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் காணிக்கை மட்டுமே அவருடைய பையனுடைய இதுல இருந்து கொடுக்கக்கூடியவங்க, தசம பாகம் கொடுக்கக்கூடியவங்க. என்னுடைய சபைக்கு இல்லை 12,000, பல சபைக்கு போகுது. அதுல எனக்கு 2,000 வரும். கர்த்தருக்கு தோத்திரம். 6 சபைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? கர்த்தர்கிட்ட கேட்கல, கர்த்தரத்துல ஜெபம் பண்ணல, டக்குன்னு கேத்தலிக்ல பொண்ணு எடுத்தாங்க. தப்புன்னு சொல்லல. அதை இன்னைக்கு சொன்னா அது வேற மாதிரி திசை திருப்பி விட்டுருவாங்க. சரி, திருப்பினாலும் பரவாயில்ல.
பொண்ணு எடுத்தாங்க. இப்போ என்னாச்சு தெரியுமா? உங்கள் சபைக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுப்பீங்களா? 6000 அங்கே போயிடும், 6000 அங்கே போயிடும். அது என்ன வழிபாடு, அது என்ன முறைங்கிறது நமக்கே தெரியும். தெரிஞ்சாலும் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தர் கொடுக்குற குணசாலியான ஸ்ரீ யாரு கண்டுபிடிச்சு எடுத்திருந்தா இந்த பிரச்சனை என்ன செய்யாது, வந்திருக்காது. இப்போ கூட அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு கொடுக்குறதே நிப்பாட்டினா கூட பரவாயில்ல. எனக்கு அன்பான தேவஜனமே, உண்மை உண்மை, நீங்கள் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தா உங்க சந்ததியில நீங்க செய்யறதை ஆசீர்வதிப்பார், வாய்க்க பண்ணுவார். ஆனா வேண்டாத காரியங்கள், விரும்பாத காரியங்கள், உங்க தகுதிக்கு தகுந்து, உங்க சூழ்நிலைகளுக்கு தகுந்து. இன்னும் ஒரு விஷயம் பார்ப்போம், அவன் சொன்னது மாதிரி இந்த பொண்ணு நல்லா இருக்கே, இந்த பையன் நல்லா இருக்காரே, எல்லாம் ஒன்று தானே. எப்படிங்க எல்லாம் ஒன்று? எல்லாம் ஒன்றாயா? அப்புறம் எல்லாம் மண்ணா போயிடும். சரி போகட்டும். அதே அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா இடையில உள்ள சம்பவம்லாம் தெரியும். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றில யோனா ராப்பகல் 3 நாள் ரொம்ப சுகமா படுத்திருப்பார். அப்படியே ரொம்ப சுகமா தானே படுத்திருப்பார். மீன் வயிற்றுக்குள்ள படுத்திருந்தா படுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் படுத்தா தூக்கம் வரல. காரணம் என்னன்னா, தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டு ராத்திரி 2 மணிக்கும் 1 மணிக்கும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கு. படுத்தா வேலை செஞ்சால் தூக்கம் வரணும். பாதி பேத்துக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ யாரோ கேட்குற மாதிரி இருக்கு, நீ ஏன் 3 மணிக்கு தனியாக ஜெபம் குறிப்பு அனுப்புற அப்படின்னு. அல்லேலூயா, அது ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு. ஆனால் 12 மணிக்கும் 1 மணிக்கும் உட்காந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிடக்கூடிய நேரத்தில் சாப்பிட்றது இல்லை, தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்குறது இல்லை, வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்கிறதும் இல்லை. என்ன வரும் தெரியுமா? பாடுகள் பட வேண்டியிருக்கும். தேவையில்லாத நோய்களுக்குள்ள விழுந்துருவோம். அதிகமாக தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை குறை வந்துடும், தலைவலி வந்துடும். தவிர்க்கணும், கீழ்ப்படியணும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை ரொம்ப அழகாக வாழலாங்க, ரொம்ப எளிய முறையில் வாழலாம், ரொம்ப சிம்பிளாக வாழலாம். ஆனால் அதுக்கு ஒன்றே ஒன்று தான், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கீழ்ப்படிதல் வேணும், உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் கீழ்ப்படிதல் வேணும். நான் சொல்லியிருக்கேன், என்னை குறித்து உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ பிரச்சனை, கண்ணே தெரியாமல் இருந்தாலும் பல பாடுகள் பட்டேன். சில நேரத்தில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேக்கு, ஒரு தோள்பட்டை, என்னுடைய ட்ரெஸ் பேக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி. எத்தனையோ அரசாங்க அதிகாரங்கள், வேலைகள், இன்டர்வியூக்கெல்லாம் வந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஊழியக்காரருக்கு கீழே இருந்தேன். அழகா இன்னைக்கு எனக்கே ஒரு ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேற யாரையும் நான் சாட்சியாக பார்க்க மாட்டேன். எனக்கு அன்பான தேவஜனமே, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, எஸ்தர் அழகா மொர்தெகாய் கற்றுக் கொடுப்பார் ஒரு காரியத்தை. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டு போகிறேன், பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போகிறேன். நீ யூத பெண்ணுங்கிறத சொல்லாதமா அப்படின்பா. கடைசி வரைக்கும் அதில் என்ன செய்வா? கீழ்ப்படிஞ்சு நிற்பா. அவளால் தான் அந்த யூத ராஜ்யம் திரும்ப என்ன செய்யப்படும்? கட்டப்படும். இன்னைக்கு எப்படி இருக்கு? உங்களால் ராஜ்யம் கட்டப்படுதா? உங்கள் கீழ்ப்படியினாலே, உங்கள் கீழ்ப்படியாமையினாலே போன குடும்பம் இடிச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்ததியை பெருக்கிட்டு இருக்கீங்களா, இருக்கிறத அழிச்சிட்டு இருக்கீங்களா, டெபாசிட்டை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய சம்பவங்கள் உண்டு, நிறைய சம்பவங்கள் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்வேன், கீழ்ப்படியாமை இன்னைக்கு நிறைய காரியங்களில் வந்து போச்சு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டான்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் தப்பானவனோ நல்லவனோ கெட்டவனோ புறஜாதியோ அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அவன் ஒரு ஹாஸ்டலை செலக்ட் பண்ணிட்டானா அதே ஹாஸ்டல் தான் நானும் போவேன். அவன் இவனுக்கு என்ன படிச்சிருக்கான், இவனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறத டீச்சர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்கறது கிடையாது. அவன் என்ன குரூப் எடுத்திருக்கானோ அந்த குரூப் தான் எனக்கு பணம் கட்டி வாங்கி கொடுக்கணும். கடைசியில் அப்பா கடங்காரனை விட்டுறது. கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சால் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, எபேசியர் புத்தகம் நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச புத்தகம், 6வது அதிகாரம், ரொம்ப தெரிஞ்ச புத்தகம். அதில் போட்டிருக்க முதல் வசனமே, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்கள். அதுக்கப்புறம் கீழே போட்டிருக்கு, பெற்றார்களே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் கோவப்படுத்தாம வளங்க. ரெண்டையுமே செய்யணும். பெற்றோரும் கீழ்ப்படியணும், பிள்ளைகளும் கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் 5வது வசனத்திலிருந்து போட்டிருக்கு, உங்கள் சரீரத்தை எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது போல கர்த்தருக்கு ஊழியத்தில் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. நிறைய போட்டிருக்கு, நிறைய பேசுகிறோம். ஆனால் இன்னும் ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம் என்னங்கிறதா நமக்கு தெரியல. நான் சொல்லுவேன், பலமுறை சொல்லியிருக்கேன், இப்போ சொல்கிறேன், பைபிள் ஒரு ஸ்டோரி இல்லை, ஒரு படிக்க வேண்டிய புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு தியானம். ஒரு தியானம் அது இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். அதை இந்த 2 கண்ணும் தெரியாத நிலைமையில் ஒவ்வொரு நாளும் நான் தியானிக்கிறேன், அதன்படி ஓடுகிறேன், கீழ்ப்படுகிறேன்.
எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிதான் ஈசாக்கு ஒண்ணுமில்லாத தேசத்துல 100 மடங்கு விளைய செய்தார். பஞ்சம் பட்னியோட இருந்தவனை பார்த்து சொன்னார், நீ எகிப்து தேசத்துக்கு போறதை பத்தி பயப்படாரான்னாரு. போனா கோசே நாட்டில் அவனுக்கு ஒரு குடியிருப்புக்கான இடத்தை உண்டாக்கினார். ஆடு மாடுகளுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திறமசாலியில் ஒரு 5 பேரை போடுறான்னா. பார்மோன் இவ்வளோ அழகா வளர்ந்துச்சு அந்த சந்ததி. பிள்ளையாம பார்த்தீங்களா, செவத்துல போய் மோதி காலு புண்ணா போச்சு. மீன் வயிற்றுக்குள்ள பட்டான், தலையெல்லாம் பாசியா சுத்திட்டு இருக்கியான்னு அவனே எழுதுறான் 2ஆம் அதிகாரத்தில். இன்னைக்கு என் அன்பான தேவஜனமே, 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆவது அதிகாரத்தை நீங்க வீட்டில் இருக்கும்போது படிச்சு பாருங்க. நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போறேன். 7 வருஷம் பஞ்சம் வருது, போப்பா அப்படின்னா உடனே கிளம்பிட்டா, எந்த வார்த்தையும் பேசல. 5, 6 வசனங்கள் 7 வசனங்களை வாசிச்சு பாருங்க. திரும்பி வர்றா, 7 வருஷத்தினுடைய வயலின் வருமானம், வீட்டு வருமானம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதல் இல்லை, உலக வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதல் இல்லை. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச்சு பக்கம் வர்றது, உபவாச பிரேயரா, செவ்வாய்க்கிழமை கூட்டமா, புதன்கிழமை கூட்டமா, சர்ச்சு பக்கம் வர்றதில்லை. வீட்டில் இருந்தாலும் வர்றதில்லை. அதான் வேணும். வெளியில் இருந்தால் கூட பரவாயில்ல, வீட்டில் இருந்தாலும் வர்றதில்லை. சபைக்கு வருகிறதுல எவ்வளோ பிரயோஜனம், எவ்வளோ ஆசீர்வாதம்ங்கிறது முதல்ல நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம். எழும்புவோம், நம்முடைய கீழ்ப்படியாமை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாம் எழும்பி நிற்போம். நல்ல வார்த்தை. ஆபிரகாமை பற்றி நிறைய தெரியும், ஈசாக்கை பற்றி நிறைய தெரியும், யாக்கோபை பற்றி நிறைய தெரியும். இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே, உங்களை குறித்து கர்த்தர் விசனப்பட்டதுனால, வருத்தப்பட்டதுனால, என் ஜனங்கள் இன்னும் எனக்கு கீழ்ப்படியாம ஆசீர்வாதத்தை பெறாம இருக்கிறாங்களேங்கிற ஏக்கத்தை என்ன போன்ற பலகீனமான பாண்டத்தை கொண்டு வைக்க சொன்னதுனால வச்சிருக்கேன். இப்போ நான் உங்களை ஒப்பு கொடுக்க போறேன். யாரெல்லாம் கீழ்ப்படியாதனால எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்திருக்கீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், உலக பிரகாரமா எனக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன், உலக பிரகாரமா எனக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு கீழ்ப்படிவேன், உலக பிரகாரமான எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு கீழ்ப்படிவேன், உலக பிரகாரமா எனக்கு நான் கற்றுக்கொள்வதற்கு, உலக பிரகாரமான காரியங்களை, நன்மை தீமைகளை அறிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபைக்கு கீழ்ப்படிவேன், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிவேன். எல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், எந்த துன்ப நேரத்திலும். பாடுமா? மறுபடியும் அவருடைய திருப்பாதத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து முடிக்க போறேன். நீங்க எங்க போனாலும் சரி என்ன கேட்பாங்க? ஒரு கம்பெனிக்கு போறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு நாள், கீழ்ப்படிஞ்சு எவ்வளவு நாள் வேலை பார்த்தீங்க, இதான் கேட்பாங்க. ஸ்கூலுக்கு போனீங்களா, காலேஜுக்கு எங்கே போங்க, நல்ல ஒழுக்கமா இருப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அவருடைய திருப்பாதத்தில் வந்து இப்போ அர்ப்பணிச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஒருவேளை நீங்க துன்பமான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில உங்க கீழ்ப்படியாமையினால சில காரியங்களை இழந்து, சில காரியங்களை வருத்தப்பட்டு, சில காரியங்களை கலங்கி போய் நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு காலத்தில் இப்படி எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை, தகப்பனுக்கு கீழ்ப்படியில, தாய்க்கு கீழ்ப்படியில, எங்க சர்ச் பாஸ்டருக்கு கீழ்ப்படியில, நான் வேலை பார்க்குற இடத்துல நல்ல கடையில் வேலை பார்த்தேன், கீழ்ப்படியில, இன்னைக்கு ரோட்டோரம் தள்ளு வண்டி வச்சிருக்கேன், இப்படி பல காரியங்கள், பல இடங்கள் உண்டு, எனக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார் ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, எனக்கு வந்த துன்பங்கள்ல நான் உண்மை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி பாடுங்க. இப்ப நான் சரி பண்ணுவேன்னு சொல்லி பாடுங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், எந்த நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், எந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் அவர் இப்பவும் ஏற்றுக்கொள்வார். கனிவோடு அவர் இப்பவும் ஏற்றுக்கொள்வார். பிழையாம திரும்ப அவர் மனம் திரும்பின போது ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன், இருமை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன்.
தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பத்தில் இன்னைக்கும் கூட பிள்ளைகளின் கீழ்ப்படியாமையினால் வறுமை, கணவனின் கீழ்ப்படியாமையினால் ஆசீர்வாத குறைவு, மனைவி கீழ்ப்படியாமையினால் பல பிரிவினைகள். ஆண்டவரே, நீர் உணர்த்தினபடினால் உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க உங்க ஜாதிகளுக்குள்ள சிறந்து விளங்கணும்னா, உனக்கு கட்டாயம் கீழ்ப்படிதல் தேவை என்று சொல்லி நீங்க சொல்ல சொன்னதை நான் சொல்லியிருக்கேன்ப்பா. ஆபிரகாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். உலக பிரகாரமான மனைவிக்கு கீழ்ப்படிந்தார். சாரால் சொன்ன வார்த்தையை கேட்டார். நீங்க பார்த்துருக்கீங்க, பைபிள்ல வாசிச்சிருப்பீங்க, தெரியும். 16 அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. இன்னைக்கும் கூட யாரெல்லாம் நான் என்னுடைய கீழ்ப்படியாமையினால நான் ஆசீர்வாதத்தை இழக்க மாட்டேன்னு சொல்லி தங்களுடைய குடும்பத்துக்காய் பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் வர்றாங்களோ எனக்கு தெரியலப்பா. ஆனால் இன்றைக்கும் நீர் மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், சரிப்படுத்துகிற தேவனப்பா. ஆண்டவரே, எத்தனை காரியத்தை எத்தனை சூழ்நிலைகளிலே தேவையில்லாத சத்தங்கள் நிமித்தமாக தொலைத்தாங்களோ கெடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க எந்த ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக, குற்ற நிவாரண பலியாய் கொடுத்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துற ராஜா. இப்பொழுது உம்முடைய கிருபை இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட பிள்ளைகளோடு குடும்பங்களோடு இருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நல்ல தீர்மானங்களோடு கீழ்ப்படியாமை காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறது என்பதை ஆண்டவரை நிதானித்து ஞானத்தோடு நடக்க தீர்மானிக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்திலும் கடன் இல்லாத வாழ்க்கை, பிரிவினை இல்லாத வாழ்க்கை, சமாதான குறைவில்லாத வாழ்க்கையை தந்து நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய யாருடைய முகத்தையும் நிறத்தையும் பார்க்கல. நான் மனதார ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்க போறேன். நாங்களெல்லாம் ஆசீர்வதிக்க போற பாத்திரம், நீங்களே ஆசீர்வதிக்கிற பாத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் ஜாதிகளுக்குள்ளே சந்ததிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிற வார்த்தை எத்தனையோ முறை நாங்கள் படித்திருக்கிறோம். இன்றும் நீர் பேச வைத்தேன். இப்பொழுதும் என் சந்ததிக்காக பேசப்பட்டது, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காய் பேசப்பட்டது என்று சொல்லி எத்தனை குடும்பம் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாகவும் சபையிலும் நின்று கொண்டிருக்கிறார்களோ அத்தனை குடும்பத்தை நீங்க வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, அவங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருளை வெளிச்சமாக்கி, கோணலை சுவைப்படுத்தி, அறியாத வழிகளில் நடத்தி, சரிப்படுத்துகிறவர் என்கிறதன்படி சரிப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்திலும் சாட்சி சமாதானங்கள் எழும்ப நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஜனங்கள் மத்தியில் நீர் கொண்டு சேர்க்கிறேன். சபையிலே ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து பேச வைக்கிறேன். இன்றும் கூட பேசி இருக்கிறோம். கர்த்தர் விளைய செய்யும். இம்மட்டும் நடத்தினீங்க. தொடர்ந்து உடைய நேச கிருபை, அன்பு, சமாதானம் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட தொலைக்காட்சியில பார்க்கிற அத்தனை குடும்பங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.